ஸோ இந்த குரூப் 1 கேட்டகரியில நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசுடைய டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்ல பேஸ் பண்ணிருக்காங்க. நிறைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். சார் இந்த மூவிஸ்ல வர கேட்டகரிலாம் சிங்கம் சூர்யா எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எப்படி டிஎஸ்பினா என்ன கேட்டகரியில குரூப் 1 கேட்டகரியில டிஎஸ்பி, புரியுதா? ஸோ அந்த யூனிஃபார்ம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கெத்து வராதா, யூனிஃபார்ம் நம்மளும் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே குரூப் 1 கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகார தோரணை. இப்போ குரூப் 1க்கு மேல யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, இவங்க ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஆல் இந்தியா சர்வீஸ்ல கிளியர் பண்ணி ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாருன்னா கூட இவ்வளவு அதிகாரம் இருக்குமா தெரியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் ஐஏஎஸ் ஆகிட்டு என்ன போய் நாகாலாண்ட்லயே எங்கேயோ போஸ்டிங் போட்டாங்க வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் எனக்கு அதிகாரம் பண்ண முடியுமா? அங்க போயிட்டு சிங்கமா இருந்தாலும் தன்னோட காட்டுல இருந்தாதான் சிங்கம், கரெக்டா? வேற இடத்துக்கு போனா என்ன ஆகும், அதிகாரம் குறைஞ்சிரும். அப்போ நான் இருக்க தமிழ்நாட்டிலேயே எனக்கு ஒரு போஸ்டிங்கு, எனக்கு நியர்பை உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்டோட டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி நான் தான். எப்படி இருக்கும்? இதுதான் சார் வாழ்க்கை, அப்படி ஒரு இதுதான் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன கேட்டகரி நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல சார், எனக்கு சம்பளம் மட்டும் கரெக்டா வந்தா போதும், நான் என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவேன். குரூப் 4 குரூப் 2 உங்களுக்கு ஓகே. மற்றபடி சார் மற்றவங்க சொன்னாலும் வேலை செய்ய முடியாது, நான் சொல்லி மற்றவங்க வேலை செய்யணும் அப்படின்னு தான் என்னது குரூப் 2 குரூப் 1, புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சியில் இந்த எக்ஸாம்ஸ் வருது அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போயிட்டு உட்காந்து பாருங்க. ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, நோட்டிபிகேஷனோடைய அந்த இதுல என்ன போஸ்டிங்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணிருக்காங்க, பழைய நோட்டிபிகேஷன் சொல்றேன் ஓகேங்களா, 2018-19 நோட்டிபிகேஷன்ஸ் எடுத்து பாருங்க. குரூப் 1 நல்ல போஸ்டிங்லாம் இருக்கு, எவ்வளவு சம்பளம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, தானே முக்கியம். குரூப் 1 கேட்டகரி எவ்வளவு சம்பளம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. சார் நான் சம்பளம் மட்டும் தானே, சம்பளம் தவிர மற்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் சம்பளம் எவ்வளவுன்னு பாருங்க, ஓகேங்களா? என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. சினிமாஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, நம்ம மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஆபீசர்னா இப்படிதான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆசைப்படுங்க, இந்த போஸ்டிங் இப்படிதான் இருக்கும், அதுக்கு இவ்வளவு சம்பளம் வரும், இவ்வளவு சம்பளம் வந்தா என்னோட எல்லா கஷ்டமும் தீந்துரும், என் லைஃப் செட்டில்டா இருக்கும், நான் வந்து டெய்லி 9 to 5 வேலைக்கு போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும், என்னோட ஃபேமிலியில எனக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன் வேற எங்கேயுமே கிடைக்காது, ஓகேங்களா? நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சும்மா போயிட்டு இருப்போம், அதே ஊர்ல குறுக்கலை மறுக்கலையும் போயிருப்போம், எவனுக்கும் நம்மள கண்ணு தெரியாது. ஒரே ஒரு குரூப் 4ல ஒரு வேலை வாங்கிட்டா இல்ல ஒரு பிசி வேலை வாங்கிட்டா, தம்பி நல்லா இருக்கேப்பா, இதுக்கு முன்னாடி என் கண்ணு தெரியலையா உனக்கு? குரூப் 4 வேலை வாங்கினாதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், கரெக்டா? இதே குரூப் 1 வேலைலாம் எப்படி இருக்கும், நம்ம எதிரில் போக தேவையில்ல, அவன் தேடி நம்ம எதிரில் வருவான், அந்த ரெக்கக்னிஷன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க போக போறோம்னு தெரியாம பண்ணதை நம்ம ஸ்கூல் படிச்சது காலேஜ் படிச்சது எல்லாம் அந்த தவிர இங்க பண்ணிடாதீங்க. எங்க போக போறோம், என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆசைப்படுங்க, ஆசைப்படாதான் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆசைப்படுங்க, நான் வந்து இந்த குரூப் 1 போஸ்டிங்ல போனா எனக்கு இந்த போஸ்டிங் தேவை, குரூப் 2ல எனக்கு இந்த போஸ்டிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது வெளியே சொல்ல தயங்காதீங்க, நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறேன், நான் அந்த போஸ்டிங் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமா சொல்லுங்க. இப்ப நம்ம யோசிக்கிறது என்னன்னா வந்து ஐயோ நம்மளாம் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா, இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் செய்யலனா என்ன பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய தப்பே இதுதான். நம்மளே நம்பலன்னா மத்தவன் எப்படி நம்புவான்? சிரிக்கவும் சிரிக்கிட்டோம், ஓகேங்களா? வெளியே சொல்லி பழகுங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன், குரூப் 2 எக்ஸாம் எழுதுறேன், இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணிடுவேன், இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் நான் கிளியர் பண்ணிடுவேன், இந்த போஸ்டிங் நான் கண்டிப்பா அடிப்பேன், நான் ஒரு சப் ரெஜிஸ்டரா ஆவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி, சொன்னாதான் நடக்கும், சொன்னாதான் செய்யும். நிறைய இடத்துல சொல்லுவாங்க பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஏடக்கூடமா சொல்லிடாத பழிச்சிட போகுதுன்னு. சொன்னா பழிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து எப்படி, நம்ம வாயில அந்த பவர்லாம் கிடையாது, நம்ம மைண்டுக்கு அந்த பவர் இருக்கு இல்லையா, ஒரு விஷயம் சொன்னா அதை செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு. அது இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எழுத திட்டமா போவான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டான், அண்ட் எங்க போறேன்னு சொல்ல மாட்டான். ஏன்?
ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுவான். ஆமா, இவர் போயிட்டு எக்ஸாம் எழுதி ஒரு டைரக்டா டெப்டி கலெக்டர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து பாருங்க, இப்படி நல்ல விஷயம் செய்து கூட நம்ம ஊர்ல பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி போறாங்க. இல்லைங்களா? இது கிடையாது. தைரியமா சொல்லுங்க, அது பண்ண போறேன், அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா இதுதான். டிஎன்பி வெப்சைட்குள்ள, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ள போயிட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ் 2018-19 கால்ஃபர் பண்ணிருக்காங்க, அதுல என்ன மாதிரி போஸ்டிங், என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்ன சேலரி கிடைக்க போகுது, எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் உட்காந்து நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி உங்க நோட்ல எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதான் முதல்ல பண்ணும். இது பண்ணாதே நிறைய பேரோட தப்பு. என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்த விஷயம் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறப்போ சிலபஸே பார்த்துருக்க மாட்டான். அப்ப என்ன சொல்றது, நான் 6 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சவங்க பாஸ் ஆகல, சிலபஸை பார்க்காம நீ என்ன படிச்ச? ஓகே, சோ இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கணும்னு வந்திருக்கீங்க, மதியானம் உட்காந்து ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்தது எப்படி படிக்கணும் அப்படின்றது, என்ன கேட்டாலும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. அது ஒன்றும் ஈஸி தம்பி, 6ல இருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கு படிச்சா படிச்சிடலாம், பாஸ் ஆயிடலாம். 6ல இருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கு படிச்சா பாஸ் ஆக முடியுமானா கண்டிப்பா ஆக முடியாது. சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்முடைய சிலபஸ்ல இருக்க விஷயங்களை படிக்கணும். அப்ப ஏன் சார் ஸ்கூல் புக் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்கிற சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின் எடுக்கிற சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கா இருக்கு. ஸ்கூல் புக்கு, நியூஸ் பேப்பர் தான் இருக்கு. இப்போ பிசிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ்ல சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து லைட் அப்படின்னு இருக்கு, ஒளியல்னு ஒன்று இருக்கு, கரெக்டா? லைட்னு ஒரு சாப்டர் இருக்கு. இப்ப எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல படிப்போம், இல்ல? ஆனா இங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க, லைட் தான் கொடுத்துருக்கு. அப்ப எங்கெல்லாம் படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்கேஸ் பிஎஸ்சி பிசிக்ஸா இருந்தா உங்க ஃபர்ஸ்ட் இயர்ல லைட்னு ஒரு டாபிக் இருந்தா அங்க படிக்கலாம். அது பேசிக் பிசிக்ஸ், ரொம்ப அட்வான்ஸா டீப்பா போக தேவையில்லை. ஆனா இப்ப வெவ்வேறு நம்ம இதுல இருக்கோம் இல்லையா, ஃபீல்ட்ல இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வந்து யூஜில அந்த டாபிக் கவர் ஆயிருக்குமான்னு தெரியாது. அதனால என்ன பண்றோம்னா வந்து ஒரு காமன் டாபிக் என்ன பண்றோம்னா வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் கொஸ்டினரும் பாத்தீங்கன்னா, கொஸ்டின் எடுக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா வந்து அந்த சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக் எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் மேல நாலேஜ் இருக்கணும்ன்றது அவசியமே தவிர ஸ்கூல் புக்ஸை மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? சரி, அடுத்த விஷயம், என்ன படிக்கணும்னு தெரியறத விட என்ன படிக்க கூடாதுன்னு தெரியணும், இதுதான் முக்கியம். சார் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் பாக்குறேன் சார், ஒரு வந்து 5-6 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க சார், ரொம்ப சீரியஸா படிப்பாங்க, ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, ஆனா கிளியர் ஆகுது சார். அவங்களுக்கு என்ன படிக்கணும் தெரிஞ்சிருக்கு, என்ன படிக்க கூடாதுன்னு தெரியல. எல்லாத்தையும் படிச்சா பாஸ் ஆக முடியாது, இது கன்ஃபார்ம். எல்லாத்தையும் படிச்சா பாஸ் ஆக முடியாது. ஸோ அப்ப என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கைடன்ஸ் வேணும். அந்த கைடன்ஸ் தான் பாத்தீங்கன்னா அகாடமி உங்களுக்கு கொடுக்க போகுது. வீட்டுல இருந்து நான் வந்து எல்லாத்தையும் படிச்சு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு வழிகாட்டுதல் இல்லாம நான் படிச்சு கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது. அப்போ அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு முக்கியம். புரியுதுங்களா? அடுத்தது சப்ஜெக்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே படிச்சுக்கலாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து. சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதெல்லாமே பாத்தீங்கன்னா படிச்சுக்கலாம். இப்போ எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சப்ஜெக்ட்ஸ் மேல புரிதல் இருக்காது, கரெக்டா? சப்ஜெக்ட்ஸ் மேல புரிதல் இருக்காது. இப்போ சயின்ஸே படிச்சீங்கன்னா வந்து அந்த டேர்ம் என்ன மனப்பாடம் பண்ணுவீங்க தவிர புரிஞ்சா படிக்க முடியாது. அப்ப என்ன வேணும்னா வந்து ஸ்டாஃப் அந்த சப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லி தரும் போது இதுதான்ப்பா கான்செப்ட் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு என்ன ஆகும், அந்த கான்செப்ட் மைண்ட்ல நிற்கும். மற்றபடி மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சா அது கஷ்டம். அப்ப டிஎன்பிஎஸ்சி நம்ம ப்ரிப்பரேஷனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியே பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சு தான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. 6ல இருந்து 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணா கிளியர் பண்ணிடலான்றதே தப்பு. சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் கொடுக்குறாங்க, அந்த சிலபஸ்ல இருக்க விஷயங்களை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் கிளியர் பண்ண முடியும். இந்த வாட்டி குரூப் 1 எக்ஸாம் சில பேர் கொடுத்துருப்பீங்க, சில பேர் கொடுக்காதவங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர்? வெறும் ஸ்கூல் புக்கை மனப்பாடம் பண்ணிட்டு போனா கிளியர் பண்ணிடலாமா? இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கை ஒரு சோர்ஸா நம்ம படிக்கிறோம். ஸ்கூல் புக்கு தவிர சில சோர்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலிட்டிக் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் பத்தாது. அப்போ ஸ்கூல் புக்கு தவிர வேற எங்க படிக்கணும்னு சொல்றோம், மெட்டீரியல் என்னன்னு சொல்றோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து
நியூஸ் பேப்பர் ஒன்று இருக்கு. எவ்வளவு பேருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு? நான் ஏன் சார் அதெல்லாம் படிக்கிறேன்? நீங்க படிப்பீங்க இல்லையா? சோ இந்த பழக்கம் ஏன் வந்து அது ஏன் நம்ம ஊர்ல டெய்லி காலைல காஃபி குடிக்கிற பழக்கம் மட்டும் வச்சுக்கிறோமே, ஏன் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் வச்சுக்க மாட்டோம்? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க எக்ஸாம்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து கிளியர் ஆகிறது நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும்தான் கிளியர் ஆகும். அன்றாட நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். புரியுதுங்களா? அது இல்லாம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். என்விரான்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு செய்தி கேட்கணும். சார் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், நான் வந்து வெறும் புக்ஸ் மட்டும் படிப்பேன், நான் கிளியர் பண்ணிடுவேன், அதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்விரான்மெண்ட்ல நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு காது கொடுத்து கேட்கணும். இப்படி கேட்கும் போது என்ன ஆகும்னா வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். சரி, இப்ப இந்த ஒரு வாரத்துல சமீபத்துல சரி ஜனவரி 1ஆம் தேதியில வச்சுக்கோங்க, நியூஸ்ல ஏதாவது கேள்விப்பட்ட விஷயங்கள், பிரபலமான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஏதாச்சும் ஓகே. என்னன்னா வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிரான ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. சரி, பினான்ஸ் மினிஸ்டரா 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். எக்ஸாம் கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்குறீங்களா எக்ஸாம் சார்? எக்ஸாம் என்ன பண்ணிருக்கீங்க? கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10 to 1 சரியா யூஸ் பண்ணிக்கலாம். ஜூன் அந்த டைம் வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து டோட்டலாக நீங்கள் புக் எக்ஸாம் கிடையாது. ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா வந்து வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பேக்கப் வந்து ஸோ என்ன பண்ணுமோ இருக்கும். எதுக்காக சென்னையில நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு கிளாஸ் கொடுக்கறதுக்காக பண்றோம். நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இது வந்து 4 to 5 months. நெக்ஸ்ட் பேட்ச் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா? அப்புறம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து லைக் பிரிண்டடா எந்த புக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நீங்க இந்த அகாடமில இந்த ப்ரிப்பரேஷன் தான் ஸ்கூல் புக்ஸ் தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்க. டெஸ்ட் இன்னொன்று கிளாஸ் அவ்வளோதான். ஸ்கூல் புக்ஸ் இருக்குங்களா? இருக்குங்களா?
அப்படி இல்லை டேஸ் அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல டெஸ்ட் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல 40% கொஸ்டின்ஸ் கிளியரா வந்து ஒரே இங்க லோக்கல் நீங்க எங்க வரீங்க? இங்க தானே பார்க்கணும். சரி, ஸோ இது எல்லாமே வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன தேவை, என்ன நம்ம படிக்கணும், சிலபஸை பாருங்க. அடுத்த விஷயம், ஸ்கூல் புக்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரியில ஸ்கூல் புக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒரு 4ல இருந்து 5 செட் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணி படிக்கலாம். இது போக சார் நான் வந்து கோடு போட்டுலாம் படிப்பேன், கிறுக்கிலாம் படிப்பேன் அப்படின்னா உங்க புக்ஸ் நீங்க கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்ஸ். சரிங்களா? அடுத்தது வேற ஏதாவது டவுட் இருக்கா ஃபீல்ட் ரிலேட்டடா, இல்ல சப்ஜெக்ட் குள்ள போயிடலாமா? சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து லைக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல உள்ள போயிட்டா அப்புறம் growth என்ன இருக்குன்னா, again அங்க போயிட்டும் யூ ஹேவ் சான்சஸ் ஆஃப் ரைட்டிங் த சேம் எக்ஸாம். இன்னொன்னு, குரூப் 4ல போனவங்க எல்லாருமே கட்டாயம் குரூப் 2 எழுதுவாங்க. குரூப் 2 போனவங்க கட்டாயம் குரூப் 1 எழுதுவாங்க. யாரும் பாத்தீங்கன்னா டாமினண்டா இருக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபியூ பீப்புள் சூஸ் டு பி டாமினன்ட். ஏன்னா வந்து சார் குரூப் 4ல போயிட்டேன் சார், என் வீட்டு பக்கத்துலயே ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல டைப்பிஸ்டா போட்டாங்க, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னும் போது எனக்கு செட் ஆயிடுச்சு. ஐ டு நாட் நீட் எனி சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எந்த விஷயமே எனக்கு தேவையில்லை. நான் வந்து ஜாலியா 9 மணிக்கு போறேன், 5 மணிக்கு வரேன். மை சுப்பீரியர்ஸ் ஆர் வெரி வெல் யூஸ் டு மீ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நிலைமையில தான் என்ன பண்ணுவாங்க, சில பேர் குரூப் 4 ஸ்டே பண்ணுவாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா எனி கவர்மெண்ட் ஜாப் இட் மே பி, அப்படியே அந்த ஹையர் அபிஷியல்ஸ்க்கு வர அந்த ப்ரெஷர் அப்படியே என்ன ஆகும், அந்த ஹையர் அறிக்கையில் அப்படியே இறங்கும். அப்போ அந்த டிபார்ட்மெண்டோட கடைசி கட்ட எக்ஸிக்யூட்டிவ் நீங்க தான். இப்போ என்ன ஆகும், உங்க மேல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குமா? அப்ப யோசிப்போம், நானும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன், இவனும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கான், நான் குரூப் 4ல வந்திருக்கேன், அவன் குரூப் 2 வந்திருக்கான், அதனால என்ன போட்டு அவன் திணிக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கும் மேல நம்ம குரூப் 2 போகணும். அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா?
என்ன டிபார்ட்மெண்ட் மேபி இருக்கும் கண்டிப்பா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா கன்ஃபார்மா நீங்க மேலே போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்த விஷயம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டம், ரெண்டாவது எக்ஸாம் கிளியர் பண்றது ஈஸி. ஏன்னா போன பாதை தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே நீங்க பாருங்க, ஒரு குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட் வரணும்னா ஆல்ரெடி குரூப் 4 சர்வீஸ்ல இருக்க நிறைய பேர் கிளியர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு அது எப்படி அந்த கஷ்டப்பட்டா, அதாவது எல்லாருக்கும் தெரியுது படிச்சா கிளியர் பண்ண, படிச்சா மட்டும் கிளியர் பண்ண முடியாது. சில டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்ஸ் அவன் ஹேண்டில் பண்ணி தான் என்ன பண்ணா ஒரு எக்ஸாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஈஸி. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் யூ கெட் இன் டு எனி எக்ஸாம், it is very easy to go up to the next level. ஆனா it is up to you to decide. சில பேர் நமக்கு போதும்பா, நமக்கு இந்த வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஷுவர்லி யூ கேன் மூவ் அப் டு த நெக்ஸ்ட் லெவல். அது மட்டும் இல்லாம அப்படியே நீங்க அந்த போஸ்டிங்லேயே இருந்தீங்கன்னா கூட, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணா கூட, when you get retired you'll be in a good position on promotions. இல்ல வேகமா போகணும்னு நினைச்சீங்கன்னா வேகமா போகலாம். ஓகேங்களா, இதுதான் எனக்கு இருக்க நிலைமை. சரிங்களா, வேற டவுட் இருக்கா? நீங்க புதுசா எக்ஸாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, என்ன டவுட் இருக்கா? இல்ல இப்ப இருக்காது, வரும். சரி, அப்புறம் கேட்டுக்கலாம். விஏஓல போயிட்டா ப்ரமோஷன்ஸ் கிடையாது. என்ன பாத்தீங்கன்னா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய லோவஸ்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா விஏஓ. அங்க ப்ரமோஷன்ஸ் கிடையாது. பட் யூ வில் ஹேவ் அ வெரி குட் ரெஸ்பான்சிபிள் ரோல் டு பிளே. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் சார், அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாமே வந்து வீணாகுது சார், அதெல்லாம் வந்து யாருக்கு சென்றடையணுமோ பயன் இல்லாம வேற யாருக்கோ போய் சேருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது எல்லாமே யார் கையில இருக்கு? அந்த விஏஓ கையில தான் இருக்கு. ஒரு கஷ்டப்படுறவனுக்கு வந்து சார் இந்த பட்டா வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதே வந்து வசதி உள்ளவங்களுக்கு இருக்கு. யார் காரணம்? அந்த விஏஓ கையில இருக்கு. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வெரி குட் ரெஸ்பான்சிபிள் ரோல் டு பிளே விஏஓன்ற போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து யூ டோன்ட் ஹேவ் இனஃப் ப்ரமோஷன்ஸ், ஆனா யூ கேன் பை எக்ஸாம்ஸ், பை அதர் எக்ஸாம்ஸ் யூ கேன் மூவ் டு நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா, ஆனா விஏஓக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் இனஃப் பவர். இப்பதான் பாத்தீங்கன்னா விஏஓ நம்ம பார்க்கும்போது டம்மியா ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல பாலடைஞ்ச பழைய பில்டிங்ல உட்காந்துருக்க மாதிரி இருப்பாரு. ஓகேங்களா, he has enough power. ஸோ விஏஓ போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் இருக்காது. மற்றபடி பாத்தீங்கன்னா குரூப் 4 ஜூனியர் ரெசிடென்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா இருக்கும், குரூப் 2 ஏல ஜாயின் பண்ணீங்கன்னா இருக்கும், குரூப் 2 ஜாயின் பண்ணாலும் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்தது, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வச்சிருப்பீங்க. சார் நான் இவங்களை பார்த்து தான் வந்து, இந்த மூவி பார்த்து தான் வந்து நான் இந்த ஆஃபீஸர் ஆக முடிவு பண்ணேன், இல்லை எனக்கு இந்த காரணத்துக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக முடிவு பண்ணேன், ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணமா இருந்தாலும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும், என்ன காரணமா இருந்தாலும், அந்த காரணத்துக்காக நீங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க. அந்த காரணத்தை மட்டும் விட்டு கொடுக்காம இனில இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. சப்ஜெக்ட் ரிலேட்டட் அதாவது டாபிக்ஸ்குள்ள போயிடுவோம். ஜென்ரல் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் கிளாரிஃபை. நான் இங்கே தான் இருப்பேன். ஓகேங்களா, எனி டைம் யூ கேன் கிளாரிஃபை. இன்னொன்று, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் பாலிட்டின்ற டாபிக். டாபிக் பார்க்க என்கிட்ட நோட் புக் இருக்கு. நோட் புக்லாம் இருக்கா உங்ககிட்ட? இல்லையா? இருக்கா? இல்லையா? நோட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு செந்தில் சார், நோட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஏன் கேட்குறேன்னா வந்து நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ்க்கு தனியாக நோட் புக் வச்சுக்கோங்க. நோட் புக்குன்றத விட பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு A4 ஷீட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த A4 ஷீட்ஸை ஸ்பைரல் பைண்டிங் போட்டு வச்சுக்கிறதோ அல்லது பஞ்ச் போட்டு டேக் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த இருக்கும், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸோட டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து சவுண்ட் ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா, சவுண்ட் டாபிக் இன்னைக்கு நோட்ஸ் எழுதிட்டீங்க ஹிண்ட்ஸ். இப்போ நான் சொன்னது மட்டும் உங்களுக்கு பத்தாது. இப்போ என்ன பண்ணணும், வீட்டில் போயிட்டு நீங்க புக்கை வாசிக்கணும் மறுபடியும். கரெக்டா? புக்கை வாசிச்சு என்ன பண்ண போறீங்க, நீங்க நோட்ஸ் எடுக்க போறீங்க.
அப்ப அந்த நோட்ஸ் எங்க இருக்கும், நீங்க எழுதுற ஹின்ஸ் எங்க இருக்கும், வேற ஒரு இடத்துல இருக்கும் நோட்ல. அப்போ சவுண்டோட நோட்ஸ் எங்க இருக்கும், வேற ஒரு இடத்துல இருக்கும். நியூஸ் பேப்பர்ல அந்த சவுண்ட் ரிலேட்டடா, ஆடியோ ரிலேட்டடா ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு, அதை என்ன பண்றீங்க, நோட் பண்றீங்க. அதை என்ன பண்ணுவீங்க, வேற ஒரு நோட் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ கண்டென்ட் என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆயிடும். அந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகாம ஒரே இடத்துலயே நம்ம கண்டென்ட் இருக்குன்னா என்ன பண்ணலாம், இன்னைக்கு நான் வந்து டாக் போர்டு எழுதிக்கிட்டேன், நான் இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா வந்து நோட்ஸ் எடுக்கிறேன்னா அப்ப என்ன பண்ணலாம், அது கொண்டு வந்து இங்க ஒன்னா வச்சு இதை பண்ணிக்கலாம், கம்பைல் பண்ணிக்கலாம். கரெக்டா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பைரல் பைண்டிங் நோட்டோ அல்லது ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் வச்சு டாக் போட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சேஃபா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரி, இல்ல சார் இதெல்லாம் என்னால சேஃபா மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. ஸ்கூல் காலேஜ் பண்ண மாதிரி ஒரே நோட்டை திருப்பி திருப்பி எழுதாதீங்க. ஓகேங்களா. புது நோட் எங்கடா, ஓகே இப்படி எழுதுவோம், வேற ஒரு நோட்டு அதே தலைகீழ திருப்பி இப்படி எழுதுவோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் இங்க பண்ணாதீங்க. ஓகேங்களா. நான் உங்களுக்கு தான் வந்து தனியா இருந்தா யூஸ் ஆகும். சரி, நம்ம டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்ற டாபிக். யாரெல்லாம் இங்கிலீஷ்ல ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்க, இப்போ இங்கிலீஷ்ல எக்ஸாம் கொடுக்குற ஐடியா இருக்கலாம் இருக்கு, தமிழ்ல எக்ஸாம் கொடுக்குற ஐடியா இருக்கு. இங்கிலீஷ்ல நீங்க தான் தமிழ்ல இல்லையா, இங்கிலீஷ்ல இன்ஜினியரிங் பசங்க சார் இங்கிலீஷா தமிழானே தெரியல சார், ஸ்கூல்லாம் தமிழ்ல படிச்சேன், இன்ஜினியரிங் இங்கிலீஷ்ல படிச்சேன், இப்ப ரெண்டுமே ஒழுங்கா வரல. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து யுவர் புக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, உங்க புக்கு என்ன மீடியம் நீங்க குடிக்கிறீங்களோ அந்த மீடியம் புக்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும். சார் நான் எக்ஸாம் தமிழ்ல கொடுக்குறேன் சார், நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கு தான் என்கிட்ட இருக்கு, வேஸ்ட். புரியுதுங்களா. ஸோ அப்போ என்ன மெட்டீரியல், என்ன லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ அது. இன்னொரு விஷயம், குரூப் 2 சிலபஸ் எடுத்து பாருங்க. குரூப் 2 புது சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி போறதுன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் இஸ் கோயிங் டு பி மேஜர் பார்ட். அப்ப இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்னா ஏதோ ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு உங்க டிரான்ஸ்லேட் சொல்ல போறது, டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல போறது கிடையாது. அகைன் எங்க இருக்கு போகுது, பேசேஜ் ஹிஸ்டரியில இருந்தா, ஜியோகிராஃபில இருந்தா, எக்கனாமில இருந்தா, பாலிட்டில இருந்தா ஏதோ பேசேஜ் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லலாம் இல்லையா. அப்ப என்னன்னா அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. டெலஸ்கோப் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லும் தமிழ்ல, தொலைநோக்கி. கரெக்டா. அந்த வேர்டு அந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ஆகணும். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்க, படிக்கும் போது, ஏன்னா குரூப் 2ல இதை வந்து மெயின்ஸ்ல இது ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஊர்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. பிஜி படிச்சிருக்கான், யூஜி படிச்சிருக்கான், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்க சொல்றாங்க. பிரச்சனை என்ன சார், எனக்கு தமிழ் சரியா வராது சார், அப்ப இங்கிலீஷ்ல எழுது, அதுவும் சரியா வராது சார். நம்ம பேசி எப்படி பழகிடும் பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி பேசி பழகியாச்சு. இப்போ ஒரு அரசு அலுவலகத்துல நடக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். ஒரு ஃபைல் வருது, இந்த ஃபைல ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் மூவே பண்ண மாட்டேன்றாரு, ரொம்ப யோசிக்கிறாரு. இல்ல சார், அது அந்த ஆபீசர் லீவ்ல இருக்காரு, அவர் வந்தா தான் மூவ் பண்ண முடியும். ஏன், அந்த பெட்டிஷன் இங்கிலீஷ்ல இருக்கு சார். எல்லாரும் பார்த்துருப்போம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இந்த விஷயத்த. ஸோ அந்த மாதிரி இல்லாம எல்லா அரசு ஊழியர்களுக்கும் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் என்ன இருக்கணும், இங்கிலீஷும் தமிழும் வந்து ஈக்குவலா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா குரூப் 2ல இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டை மேஜரா வச்சிருக்காங்க. அப்ப நம்ம இப்ப படிக்கும் போது, சப்ஜெக்ட் படிக்கும் போதுல இருந்தே என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் தமிழ் சொற்களை நம்ம எழுதி படிக்க தேவையில்ல, காதுல கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னா வந்து அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டே இருப்போம். நியூஸ் பேப்பர் படிக்கும் போது சில விஷயங்கள் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வச்சுப்போம். அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்க முக்கியமான ஆங்கில சொற்கள், அதுக்கு நிகரான தமிழ் சொற்கள் என்னன்னு சொல்லி எழுதி வச்சுப்போம். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சரி, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா வந்து ஸோ என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன பாத்தீங்கன்னா வந்து வாட் இட் டேக்ஸ் டு பி அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். சார் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணா கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம், ஏதாவது ஆன்சர். படிக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களை படிச்சாதான் ஆக முடியும். சரி, எல்லாரும் படிச்சவங்க எல்லாம் ஆயிடலாமா, ஆக முடியாது. அப்படி பார்த்தா 6ல இருந்து 12 வரைக்கும் எல்லாருமே படிச்சிருக்கோம், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிட முடியுமா, அப்படி கிடையாது. இப்ப என்ன தேவை, வாட் இட் டேக்ஸ் டு பி அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் 4 to 6 months ஆஃப் டெடிகேட்டட் ஸ்டடி. அந்த டெடிகேஷன் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதான் முக்கியம். சார் நான் இன்னைக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் உட்காந்து புக் வச்சு படிக்கிறேன் சார்,
நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வரான், அவன் கூட சுத்திட்டு இருப்பேன், படிக்க மாட்டேன். மறுநாள் மறுபடியும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கிறேன். இது சாத்தியமா? எவனாச்சும் புக் வச்சு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டினியூஸா படிக்க சாத்தியமா? 2 மணி நேரம் கழிச்சு மைண்ட்ல சப்ஜெக்ட் இருக்குமா? புக்கு தான் கையில இருக்கும், மைண்ட்ல என்ன இருக்கும்? ஏதோ இருக்கும், வெளியே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். என்ன நமக்கு ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியோ அது மட்டும் தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் புக் வச்சு படிக்கணும்னா அவ்வளவுதான் புக் வச்சு படிக்க முடியாது. அதுக்கு மேல வந்து சும்மா வச்சிருக்கலாம், வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த 2 to 3 ஹவர்ஸ்னா அந்த 2 to 3 ஹவர்ஸ் வந்து டெடிகேட்டட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி. டெய்லி என்ன நடந்தாலும் எவன் செத்தாலும் 2 3 மணி நேரம் படிப்பேன்னா படிப்பேன், அவ்வளவுதான். நீங்க இந்த ஆர்மியில இருக்க பீப்புள் எல்லாம் பார்த்துருக்கலாம். டெடிகேட்டட் லைஃப்னுவாங்க. நீங்க என்ன ஆனாலும் சரி, கரெக்டா 9 மணிக்கு தூங்கிடுவாருன்னா 9 மணிக்கு தூங்கிடுவார். காலையில் 4 மணிக்கு எழுந்துப்பாரு, 4 மணிக்கு எழுந்துப்பாரு. ஆர்மியில இருந்து ரிட்டையர் ஆனவங்க கூட இந்த பழக்கம் இருக்கும். காலைல வந்து வாக்கிங்னா வாக்கிங் இவ்வளவு நேரம், ஓகேங்களா? அந்த மாதிரி உங்க எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி, அது வந்து அவரோட ஃபீல்டு ஒர்க் ஏத்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்த ஆர்மி பீப்புள் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஒரு போரா எதிர்நோக்க போறோம்னா அப்ப என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெடிகேட்டடா நம்மளோட லைஃபை ப்ராக்டிஸ்ல வச்சுக்கணும், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் படிக்கிறேன்னா ஸ்கூல் புக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நாள் 2ல இருந்து 3 மணி நேரம் படிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர் நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், டெய்லி படிக்கணும், எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது இல்ல, ஓகேங்களா? அப்போ ஒரு பிளான்டு லைஃப் இருக்கு இல்லையா, இது இந்த டெடிகேட்டட் லைஃப் தான் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா வந்து இந்த சர்வீஸ் வாங்கி தர்றது. இதை ஃபாலோ பண்றது கஷ்டம் முதல் ஒரு வாரத்துக்கு. சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சார் நான் டெய்லி காலைல 5 மணிக்கு எழுந்துடணும், டெய்லி காலைல 5 மணிக்கு எழுந்து பழகுங்க. 6 மணிக்கு டெய்லி நியூஸ் பேப்பர், 6ல இருந்து 6:30 நியூஸ் பேப்பர் படிங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. ஒரு வாரம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃபாலோ ஆயிடும். இந்த ஒரு விஷயம் இருந்து சார் நான் இதை கட்டாயம் 6 மாசம் நான் இதே சார் இந்த ரொட்டீன்ல நான் மாறவே இல்லை, நான் பின்பற்றினேன், ஆனா எக்ஸாம் கிளியர் ஆகல அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம இவ்வளவு நாள் எப்படி இல்லை. நம்ம ஒரு நாள் 6 மணிக்கு எழுந்தோம், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு எழுந்தோம், ஒரு நாளைக்கு 5 மணிக்கு எழுந்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சோம், ஒரு நாளைக்கு படிக்கவே இல்லை. அப்படியே நம்ம வந்து எக்ஸாம்னாலும் படிக்கிறது இன்ஜினியரிங் எக்ஸாம் மாதிரி பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி நாள் புக் வாங்கிட்டு அப்படியே படிச்சு கிளியர் பண்ற விஷயம் கிடையாது. நான்லாம் வந்து காலையில 10 மணிக்கு எக்ஸாம் வச்சுக்கோங்களேன், 8 மணிக்கெல்லாம் காலேஜ் போயிடுறது. எவனா படிச்சுட்டு வருவான்ல, அவங்க உசுரை வாங்கி சொல்றா கதையை சொல்றான்னு சொல்லிட்டு கதையை வாங்கி என்ன பண்றது, எக்ஸாம் எழுதுறது. வெளியே வந்து சொல்லுவான், கதையை கேட்டல நீ பாஸ் ஆயிடுவ, உன் கதை சொன்ன நானே ஃபெயில் ஆயிடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும்போது அதே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியாது, இந்த ஒரு நாள்ல பண்ற விஷயம் எல்லாம் கிடையாது. நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க, 6 மாசம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் லீட் பண்ண போறேன், 6 மாசம் கழிச்சு நான் ஒரு பொசிஷன்ல இருக்க போறேன்னு சொல்லிட்டு உங்க என்விரான்மெண்ட்டுக்கும் சொல்லிடுங்க, நான் 6 மாசம் இப்படிதான் படிக்க போறேன், ஓகேங்களா? மற்ற வேலைக்கு எதுவும் போக போறது இல்லை, மற்ற விஷயங்கள் எதுவுமே ஈடுபட போறது இல்லை, ஓகேங்களா? ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாம நான் இந்த 6 மாசம் கழிச்சு இந்த ஒரு பொசிஷன்ல இருக்க போறேன் அப்படின்றது மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே வந்து கிளியரா நடக்கும், சரிங்களா? சப்ஜெக்ட் உள்ள போயிடுவோம். சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட் எடுக்கிறேன், ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு. ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாம் படிச்சிருப்பீங்க, பாலிட்டியே படிச்சிருப்பீங்க, ஆனா என்னன்னு புரியாமலே படிச்சிருப்போம், கரெக்டா? என்னன்னு புரியாம தான் படிச்சிருப்போம். யாருக்காவது இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து சரி எனக்கு இந்திய அரசியலமைப்பு பத்தி நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் படிச்சிருக்கேன், சொல்ல முடியுமா? நம்ம ஊர்ல நடக்கிற பெரிய சதியே இதுதான். என்ன நம்ம ஸ்கூல்ல எடுத்து படிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ். எந்த குரூப்புக்கு இப்ப அதிகமா மக்கள் ஓடுறாங்க? சயின்ஸ் குரூப்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு. எல்லாருமே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல வேலைக்கு போறோமா? இந்த கம்ப்யூட்டர் இல்லாம நம்மளால ஒரு நாள் வாழ முடியாதா? வாழ முடியுமா? சில பேருக்கு யோசிச்சு பார்த்தா தெரியும், நான் கடைசியா எப்ப இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணே தெரியல சார் அப்படின்ட்டு. ஓகே, அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனும் பாத்தீங்கன்னா வந்து அவனுடைய அன்றாட வாழ்க்கை, அவனோட சமூக வாழ்க்கையை எதை பொறுத்த இருக்குன்னா 2 சப்ஜெக்ட் பொறுத்த இருக்கு. ஒண்ணு இந்தியன் பாலிட்டி, இன்னொன்னு இந்தியன் எக்கனாமி. பொருளாதாரமும்
அரசியல் அமைப்பும் தெரியலைன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்க முடியாது, ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியாது. ஆனா அது எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு பேர் இதை பத்தி கவலைப்படுறோம்? என்ன சொல்றோம்? பெட்ரோல் விலை ஏறிட்டே இருக்கு, கரெக்டா? பெட்ரோல் விலை ஏறிட்டே இருக்கு சார், ஏத்திட்டே இருக்காங்க. ஏன் ஏறுது? பெட்ரோல் விலை ஏறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம், நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே வார்த்தை ஈஸியா. சார், இந்த பிரைம் மினிஸ்டரோட பேர் ஈஸியா வருது இல்லையா வாயில, இதுக்கு முன்னாடி இந்த பிரைம் மினிஸ்டர் பேர் வரல, இப்ப வருது இல்லையா, அவர் தான் சார் காரணம். பெட்ரோல் விலை ஏறதுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் என்னடா காரணம்? இல்ல சார், அவர் தான் காரணம், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் விலை ஏறுது. ஸோ பெட்ரோல் விலை நிர்ணயிக்கிறது என்ன நிர்ணயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் விஷயம், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை. ஏன்னா கச்சா எண்ணெய் இங்க எடுக்கிறோமா, நம்ம எடுக்கல. அப்போ வேற கண்ட்ரீஸ்ல எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து இது இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன பண்றாங்க, விலை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு பீப்பா வந்து இவ்வளவுன்னு சொல்லிட்டு, இந்த பீப்பாவோட விலை மட்டும் எப்படி நிர்ணயிக்கிறாங்க மறுபடியும், அதோட டிமாண்ட் பொறுத்து, கரெக்டா? டிமாண்ட் ஜாஸ்தியான என்ன ஆகும், விலை ஜாஸ்தி ஆகும். ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு, விலை ஜாஸ்தியான என்ன ஆகும்? அப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா விலை ஜாஸ்தி ஆகுமா? இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயின் விலை நெகட்டிவ்ல போச்சு. அது எப்படி நெகட்டிவ்ல போகும் விலை? பெட்ரோல் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு நாளைக்கு கேஸ் ஸ்டவ் மாதிரி பற்ற வச்சுட்டு தேவையில்லாத மாதிரி ஆஃப் பண்ணி வைக்க கிடையாது. அது என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் நடந்துட்டே இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் முடியாது. ப்ரொடக்ஷன் நடக்கிற அளவுக்கு கன்சியூம் பண்றதுக்கு ஆள் இல்லை, ஃபிளைட்ஸ் ஓடல, கப்பல் ஓடல, எதுவுமே ஓடல. அப்போ எல்லாமே ஓடாதனால என்ன ஆகுதுன்னா வந்து கன்சியூம் பண்றதுக்கு ஆள் இல்லை. இவ்வளவுதான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும் பெட்ரோல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த எண்ணெய் தயாரிக்கும் நாடுகள் என்ன சொல்லுதுன்னா வந்து, யாராவது வந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கோங்க. வழக்கமா எப்படி நம்ம காசு கொடுத்து போய் வாங்கணும் இல்லையா? இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு காசு கொடுக்குறேன் நெகட்டிவ்ல. இப்போ ஒரு பேரல் வந்து $150 வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்துச்சுன்னா கோவிட்ல என்ன ஆயிடுச்சு, -150 போச்சு. நீ வாங்கிக்கோப்பா, ஒரு பேரல் எடுத்துக்கோப்பா, $150 நான் உனக்கு கையில கொடுத்து அனுப்புறேன். தெரியுமா அது நமக்கு யாருக்காவது? தெரியல. இதை பத்தி யாராவது சொன்னாங்களா? மீடியா சொல்லிச்சா மைனஸ்ல பெட்ரோல் விலை போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு? சொல்ல. சார், அப்ப சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாவே இல்லை. அப்ப நம்ம ஊர்ல ஏன் சார் பெட்ரோல் ஜாஸ்தியா இருக்கு? முதல் விஷயம் தான் அந்த கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில. ரெண்டாவது விஷயம் என்னது, நம்மளுடைய வரிகள். என்ன வரி போடுறோம் பெட்ரோலுக்கு? பெட்ரோல் மீது என்ன வரி? பெட்ரோல் எல்லாமே போடுறோமா? பெட்ரோல் மீது வரி போடுறோமா? எல்லாம் சொல்றாங்க வரி ஜாஸ்தியா இருக்கு சார், அதனால தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வரி? வேட். ஓகேங்களா? இன்னும் ஜிஎஸ்டிக்கு வரல, வேட்லயே இருக்கும் பெட்ரோல்ல. ஓகேங்களா? வேட்ன்றது என்னது? இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி, கரெக்டா? இதுல ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு பேரும் பண்றாங்க, வேட் போடுறாங்க சர்டன் பர்சன்டேஜ். இப்ப இதுதான் சார் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இதனாலதான் பெட்ரோல் விலை ஜாஸ்தியாகும் சொல்றோம், கரெக்டா? ஸ்டேட் போடுற டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் சார் ஜாஸ்தி. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப நிறைய பேர் இந்த கணக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெட்ரோலுடைய உண்மையான விலை சர்வதேச விலை இவ்வளவுதான், ஓகேங்களா? அது ஸ்டேட்ல இவ்வளவு காசு வைக்கிறாங்க, சென்ட்ரல்ல இவ்வளவு காசு வைக்கிறாங்க, நமக்கு இவ்வளவு காசு வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப அரசாங்கம் இதுல ரன் பண்றது. நம்ம நாட்டுல இருந்து ஏதாவது வளங்கள் வந்து அந்த வளங்களை எடுத்து சுரண்டி வித்து அதை வந்து இந்தியா காசாக்குற நிலைமையில இருக்கா? இப்போ இருக்கா? இல்ல, ஒரு காலத்துல இருந்தோம். அப்ப பொங்கலுக்கு 2500 கொடுத்தா வாங்கிக்கிறோம், மிக்சி கொடுத்தா வாங்கிக்கிறோம், கிரைண்டர் கொடுத்தா வாங்கிக்கிறோம். இதுல எங்க இருந்து வரும் வருவாய் வேணும்ல அரசுக்கு? அரசு மானியம் கொடுக்குது இல்லையா, மானியம் வாங்கிக்கிறோம் இல்லையா? அப்போ டாக்ஸ் என்ன பண்ண முடியல, கட் பண்ண முடியல. சரி, மூணாவது விஷயம், பெட்ரோல் விலை அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா வந்து, சர்வதேச சந்தையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. ஒரு டாலர் இந்திய ரூபாயில எவ்வளவு? எத்தனை ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் கொடுப்பாங்க யூஎஸ் டாலர்? யாரும் அதை கேட்கறது இல்லை சார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டுல யாராவது ஃபாரின் இருந்து காசு அனுப்பிச்சாங்கன்னா நம்ம யோசிக்கலாம் அதை பத்தி. நம்ம வீட்டுல யாரும் ஃபாரின்ல இல்லையா, அப்புறம் நான் ஏன் சரி யோசிக்கணும்? இதுதாங்க உங்க பெட்ரோல் விலையை தீர்மானிக்கிறது. அதை நம்ம யாரும் பார்க்க மாட்டோம், நியூஸ்ல சொல்றாங்க, டெய்லி கேட்க மாட்டோம், நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு.
இப்போ அரௌண்ட் 80 rupees, 80 ரூபா கிட்ட. ஏன் சார் டாலரை பத்தி நம்ம கவலைப்படணும்? சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயை நம்ம வாங்குறது, எந்த நாடா இருந்தாலும் வாங்குறது டாலரை பயன்படுத்தி தான். அது ஏன் சார் நம்ம அப்படி வாங்கணும்? இதான் வந்து அமெரிக்காவோட ஆதிக்கம். இதான் டர்க்கின்னு இருக்காங்க ஒரு கண்ட்ரி கேட்டாங்க, ஏன்டா இன்டர்நேஷனல் கண்ட்ரில யாரு வாங்கினாலும் எண்ணெய் விற்கிறது யாரு? அரப் கண்ட்ரிஸ். வாங்குறது மட்டும் ஏன் அமெரிக்க டாலர்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா உடனே டர்க்கி மேல தாக்குதல் நடத்தினாங்க. டர்க்கி சைலண்ட் ஆயிடுச்சு, யாரும் இப்ப கேட்கல. டாலர் கொடுத்து தான் இந்திய ரூபாய் வாங்கிட்டு, அதாவது பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப என் ஊர் காசுல நான் 80 ரூபா கொண்டு போய் கொடுத்தாதான் என்ன ஆகுது? ஒரு டாலரே தரோம், அதை வச்சுதான் நம்ம போய் பெட்ரோல் வாங்க முடியும். அப்ப என்ன ஆச்சு? டாலர் நிற்கிறான் இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப சரிஞ்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? பெட்ரோலுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இது எப்படி சார் பெட்ரோல் அந்த டாலர் நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி உயர்த்துறது? இது எதை பொறுத்துன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பண்ற இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்துதான். இந்தியா பண்ற இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்துதான். நம்ம என்ன பண்றோம்? இம்போர்ட் ஜாஸ்தியா பண்றோமா எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா பண்றோமா? இம்போர்ட். நமக்கு எதுவா இருந்தாலும் இம்போர்ட்னா தான் பிடிக்கும். கரெக்டா? சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ்ல இருந்து யூஸ் பண்ற மொபைலு, லேப்டாப் எதுவா இருந்தாலும் இம்போர்ட் ஐட்டம் தான் பிடிக்கும், நம்ம உள்ளூர் ஐட்டம் தான் பிடிக்காது. கரெக்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா இம்போர்ட் ஜாஸ்தியா பண்றோம். இம்போர்ட் ஜாஸ்தியா பண்ண என்ன ஆகும்னா வந்து டாலர் நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன ஆகும்னா வந்து சரிஞ்சுக்கிட்டே போகும். அப்ப என்ன பண்ணும்? எக்ஸ்போர்ட்டை நம்ம ஜாஸ்தி பண்ணணும். எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி பண்ணா என்ன பண்ணும்? ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணும். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணா என்ன பண்ணும்? என்ன ப்ரொடக்ஷன்? இந்தியா ப்ரொடக்ஷன்னா இந்தியா இதுல ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ண முடியும். ஒன்னு அக்ரிகல்ச்சர், இன்னொன்னு இண்டஸ்ட்ரீஸ், மெஷினரிஸ். கரெக்டா? இது ரெண்டு தான் இந்தியா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கான திட்டங்கள் தான் என்ன? மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா. கரெக்டா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமா? புரிஞ்சுக்கல. மேக் இன் இந்தியா திட்டம் லோன் கொடுத்தாங்க, லோன் வாங்கி நம்மால் செலவு பண்ணிட்டான். யாராவது வாங்கின லோன் கரெக்டா வந்து அந்த ஸ்கீமை யூஸ் பண்றோமா? இல்ல. கரெக்டா? அப்ப என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான். எங்க ஆரம்பிச்சோம்? பெட்ரோல் விலை ஆரம்பிச்சோம். கரெக்டா? எங்க முடியுது? அப்ப என்ன பண்ணோம்? விவசாயம் செழிச்சாதான் என்ன ஆகும்? பெட்ரோல் விலை குறையும் இருக்கு. புரியுதா? நம்ம மெயின் ப்ரொடியூஸ் என்னது? அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் தான். என்னோட அக்ரிகல்ச்சர் வேளாண் பொருட்கள் தான் என்ன பண்ண போறேன்? நான் வெளிநாட்டுக்கு டிமாண்ட் இருக்கு. நம்ம நாட்டுல விளைய மிளகாய்க்கும், நம்ம நாட்டுல விளையிற கத்திரிக்காய்க்கும், நம்ம நாட்டுல விளையிற பழங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல மோகம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? சார் எனக்கு வாஷிங்டன் ஆப்பிள் தான் சார் பிடிக்கும். கரெக்டா? நம்ம அங்கிருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? பெட்ரோல் விலை ஸ்டார்ட் ஆகி அக்ரிகல்ச்சர் வந்து முடியுது. அப்போ இது நம்ம யாருக்காவது தெரியுமா? இதை பத்தி யாராவது கவலைப்பட்டிருக்குமா? கவலைப்பட்டது இல்ல. இப்ப இந்த விஷயத்த ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் கிட்ட சொன்னா அவனுக்கு புரியுமா? இப்ப இருக்க பசங்களுக்கு எல்லாம் தாராளமா புரியும். கரெக்டா? இந்த கான்செப்ட 2ஆம் கிளாஸ் பையன் கிட்ட சொன்னா புரியுமா? புரியும். அப்ப ஏன் நம்ம ஸ்கூல் புக்ல சொல்லி தரல? ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் கிட்ட சொல்லி கொடுத்துறேன் இந்த விஷயத்த, அப்ப என்ன சொல்லுவான்? அப்ப நம்ம அதெல்லாம் இம்போர்ட் பண்றோம் யோசிப்பான். அவனுக்கு இம்போர்ட் ஐந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே குறைஞ்சிரும். அவங்க வீட்டுல அவங்க அம்மா கோல்டு வாங்குறாங்க, இந்த பாரு கோல்டு எல்லாம் வாங்காத, நீ கோல்டு இம்போர்ட் பண்ணி நான் இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா 85 ரூபா வைக்குது பெட்ரோல், நான் வாங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 150 ரூபா ஆயிடும், தயவு செஞ்சு கோல்டு வாங்காதீங்க, கோல்டை இம்போர்ட் பண்ணாதீங்க சொல்லுவானா? அப்ப இது எங்க விதைக்கணும்? ஸ்கூல்லயே விதைக்கணும். இல்ல, எக்கனாமிக்ஸ் நமக்கு யூஸ் ஆகல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். பொருளாதாரம் ஒவ்வொருத்தரும் தெரியணும். இப்போ என்ன சொல்றாங்க? ஜனவரி 29ஆம் தேதி ஆகுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? சொல்லியிருக்காங்களா? பட்ஜெட் கூட்டத்தொடர்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நம்மால் ஒரே டைலாக் வச்சிருப்பான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நான் இன்னைக்கு போனாதான் நாளைக்கு சோறு திங்க முடியும். கரெக்டா? இன்னைக்கு நான் வேலை செஞ்சாதான் நாளைக்கு சோறு திங்க முடியும், இதான் சொல்லுவாங்க. இப்படியே நம்ம பாத்தீங்கன்னா வந்து பொருளாதாரமும் நம்ம தெரிஞ்சுக்காம அரசியலமைப்பு தெரிஞ்சுக்காம என்ன பண்றோம்? காலத்தை ஓட்டுறோம். ஆனா இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சமூக வாழ்க்கைன்றது பாத்தீங்கன்னா கரெக்டா போகும், ஒவ்வொரு விஷயமும். சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்கள் ரெண்டுமே புறக்கணிச்சிடுறோம். சோ அரசியலமைப்பு மேல ஒரு நல்ல புரிதல். எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இந்த குரூப் 1 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின் 24 கொஸ்டின் பண்ணிருக்காங்க. இந்தியன் பாலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு வந்திருக்கு.
ஸோ எக்ஸாம்ல எத்தனை மார்க்ஸ் வருது வெயிட்டேஜோட பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு அரசு ஊழியர் ஆயிட்டா உங்களால பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்தியன் பாலிட்டின்ற சப்ஜெக்ட் தெரியாம உங்களால ஒரு நாள் கூட வேலை செய்ய முடியாது. ஒரு அரசு ஊழியரா வேலை செய்றீங்க, ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல ஒரு சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ற இதுல பொசிஷன்ல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வராரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவர் ஒரு கம்யூனிட்டியோட பேரை சொல்றாரு. அது கம்யூனிட்டியோட பேரை நீங்க உறக்க சொல்லிடுறீங்க. கரெக்டா அப்படியா அப்படின்னு கேட்டுறீங்க. என்ன ஆகும்? அவர் உங்க பேரை கோர்ட் வரைக்கும் கொண்டு போவார். நான் என்னையா பண்ணேன்? நீ தான் ஜாதி பேரை சொன்ன, நான் திருப்பி சொன்னேன். நான் கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் என்ன டென்ஷன்ல கோவமா சொல்லிட்டேன். ஆனா என்ன சொல்லுது அரசியலமைப்பு, இந்த மாதிரி வந்து யாரையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அது தெரியாத நம்ம என்ன பண்றோம், சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு நாள் கூட நம்மளால வந்து அரசு ஊழியரா வேலை செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்போ நல்ல ஒரு புரிதல் இந்த சப்ஜெக்ட் மேல வேணும். ஸ்கூல் புக் எடுத்து இந்த ஆர்டிகல்னா என்ன, இதுனா என்ன அப்படின்னு மனப்பாடம் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டுட்டு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட்ல டோட்டலா என்ன படிக்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்பும் அதோடைய இன்றைய செயல்பாடும் தான் படிக்க போறோம். அது என்ன சார் இந்திய அரசியலமைப்பு? இந்தியான்றது ஒரு குடியரசு நாடுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த குடியரசு நாடுனா என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு எழுதி வைக்கப்பட்ட சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை பின்பற்றி தான் நாடு இருக்க போகுது. கரெக்டா? அந்த சட்டத்துக்கு மேலானவர்கள் அந்த நாட்டுல யாருமே கிடையாது. அப்படின்னு இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா வந்து அந்த சட்டம் தானே அது அரசியலமைப்பு. அந்த சட்டத்தை பின்பற்றி நாடு நடக்கிற நாடு தான் என்னது குடியரசு நாடு. ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் ரிட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து இங்க நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு, ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு இது. ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட் சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸ் எல்லாரும் என்ன பண்ணணும்னா வந்து உங்க நோட் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த நோட்டுடைய முதல் பக்கத்துல இப்போ பாலிட்டி நோட் வச்சிருக்கீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி சிலபஸ் எடுத்து முதல் பக்கத்துல அந்த டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி சிலபஸ் மட்டும் கையால எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுக்கும் போது என்ன பண்ணலாம்னா இந்த டாபிக் நான் எடுக்கும் போது இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்துறாங்க அன்லைனும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சிலபஸ் என்ன இருக்குன்னு அடிக்கடி சிலபஸ்ல இல்லாத விஷயங்கள படிக்க கூடாது. சரிங்களா? அப்போ சிலபஸை பாத்தீங்கன்னா உங்க இந்தியன் பாலிட்டி சிலபஸ்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஜெனரலா ஒரு வேர்டு கொடுத்திருப்பாங்க, which means introduction or making of Indian constitution. அதுதான் வந்து அந்த முதல் தலைப்பு இல்லையா? இந்திய அரசியலமைப்பு இப்படி உருவானதுன்ற அந்த ஹிஸ்டரி தான் என்னது முதல் தலைப்பு. ஸோ இதுக்கு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாடர்ன் இந்தியா நவீன இந்தியா இருக்கு இல்லையா, இந்திய விடுதலை போராட்டம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு தொடர்ச்சியா தான் என்ன பண்ணுவோம் இது படிப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஒரு இன்ட்ரடக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்குள்ள எப்போ ஐரோப்பியர்கள் வந்தாங்க? என்னாச்சு எல்லாம் அமைதியா இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப பேசிக்கா தான் கேட்டிருக்கேன். இந்தியாக்குள்ள ஐரோப்பியர்கள் எப்போ வந்தாங்க? என்ட்ரி ஆஃப் யூரோப்பியன்ஸ் இந்தியாக்குள்ள எப்போ? 498ல. எந்த நாட்டுக்காரங்க வந்தாங்க? போர்ச்சுகீஸ். சரி, போர்ச்சுகீஸ் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? ட்ரேடுக்காக, வர்த்தகத்துக்காக வந்தாங்க. ஸோ அவங்க பின்தொடர்ந்து மற்ற நாட்டுக்காரங்களும் வராங்க இல்லையா? போர்ச்சுகீஸ், டச் பீப்புள் வராங்க, டேனிஷ் பீப்புள் வராங்க, பிரெஞ்சு, இங்கிலீஷ். கரெக்டா? சரி, இவங்க எல்லாமே எதுக்காக வந்தாங்க? ட்ரேடுக்காக வந்தாங்க. போர்ச்சுகீஸுக்காக ட்ரேடுக்காக வராங்க, டச் பீப்புள் எதுக்காக வராங்க? ட்ரேடுக்காக தான் வந்தாங்க. டேனிஷ் பீப்புள் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து எதுக்காக வந்திருப்பாங்க? கிறிஸ்துவம் மதத்தை பரப்பதுக்காக வந்திருப்பாங்க. டேனிஷ் பீப்புள் மட்டும். ஓகேங்களா? அவங்கள தவிர்த்து மத்தவங்க எல்லாமே எதுக்காக வந்திருக்காங்க? ட்ரேடுக்காக வந்திருக்காங்க. இப்போ இத்தனை கம்பெனிஸ்க்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்றோம். எல்லா நாடும் என்ன சொல்றாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்றாங்க. போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்றாங்க. இப்போ இத்தனை கம்பெனிஸ்க்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இது எல்லாமே என்னது? தனியார் நிறுவனங்கள். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால நிர்வகிக்கப்படுற ஒரு கம்பெனி. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் உள்ள வந்துட்டாங்க, அவங்களுடைய ஃபேக்டரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அவங்க தலைமைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. 200 வருஷங்களுக்கு மேல போயிடுது. நம்ம ஆட்களுக்கு என்ன ஆகல? இண்டிபெண்டன்ஸ் வாங்கணுன்ற ஐடியா வரல, அந்த சிந்தனையே இல்லை. அந்த சிந்தனைக்கு வேற என்ன சொல்லுவோம்?
மறுமலர்ச்சி, ரிலையன்ஸ் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிலையன்ஸ்னா என்ன, ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு இது. இந்த மறுமலர்ச்சின்றது வரல. முதல்ல இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போர் அப்படின்னு சொல்றோம், எதை சொல்றோம்? சிப்பாய் கழகமா? இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து 1857ல அந்த பெரும் கழகம் சொல்றோம் இல்லையா, அதுதான் கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 இருக்குல்ல, இதான் சொல்றோம். அந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 உண்மையிலேயே விடுதலைக்காக நடந்துச்சா? அப்ப நம்ம மக்களுக்கு விடுதலை வாங்கின ஐடியா இருந்துச்சா அப்போ? இல்ல. அதுக்கான காரணங்கள் என்ன? 1857ல 1857 நடந்த அந்த பெருங்கலத்துக்கான காரணம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் யாரு அதை ஸ்டார்ட் பண்ணாங்க? மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே படம் பாத்தீங்களா? இல்ல. இந்த படம்லாம் நாங்க ஏன் சார் பாக்குறோம்? பாருங்க, அமெரிக்கன் மங்கள் பாண்டே படம், ஓகேங்களா? ஹிஸ்டரிய கொஞ்சம் படத்துல தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ மங்கள் பாண்டே எதுக்கு பண்றாரு? அவருடைய சொந்த காரணங்களுக்காக. என்ன காரணம்? அவருடைய மதம் சார்ந்த காரணத்துக்காக. அவர் ஒரு இஸ்லாமியர். என்ன பண்றாங்க, அவருடைய ஆர்மியில இருக்கும் போது அந்த தொப்பிலையும் பெல்ட்லயும் பாத்தீங்கன்னா சிலுவை இருக்கு, அது அவருக்கு பிடிக்கல. இன்னொன்னு, அந்த பன்றி கொழுப்பு தடவி அந்த ரைபிள்ஸ் என்ன பண்றாங்க, வாயில கடிச்சு அதுல இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதுவும் அவருக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்றாரு, ஒரு கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்றாரு. எங்க? பாரக்பூர்ல அவர் இருக்கிற ரெஜிமெண்ட்லயே ஸ்டார்ட் பண்றாரு, கரெக்டா? சோ இப்படி போயிட்டு இருக்கு. ஜான்சி ராணி என்ன பண்றாங்க, அவங்க இருக்க பிளேஸ் அவங்க கிளர்ச்சி நடத்துறாங்க. எதுக்காக? அவங்களுடைய வாரிசு இழப்பு கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அவங்க ராஜ்யத்தை என்ன பண்றாங்க, சரண்டர் பண்ண சொல்லிடுறாங்க. சரி, இதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க. நானா சாஹிப், தாண்டியா டோப், பகதூர் ஷா டூ, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் பண்றாங்க. ஆனா எல்லாருமே அவங்க காரணத்துக்காக தான் பண்றாங்க. அப்ப என்ன ஸ்லோகன் இருந்தது? டெல்லி சலோ, கரெக்டா? அதேதான் இப்ப என்ன இருக்கு, மறுபடியும் விவசாயிகள் போராட்டத்துக்கு டெல்லி சலோ. சரி, இப்போ இந்த மாதிரி போராட்டம் நடக்குது. என்ன பண்ணிடுறாங்க, இங்கிலாந்துல ஈஸியா சப்ரஸ் பண்ணிடுறாங்க, கரெக்டா? இது சப்ரஸ் பண்ற என்ன கொண்டு வராங்க, குவீன் விக்டோரியா பிரகடனம் 1858ல வருது. இது வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில ஆட்சி புரிஞ்சிச்சு. இப்ப வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, 1858ல டைரக்டா இங்கிலாந்து அரசாங்கமே என்ன பண்ணணும்னா வந்து இங்க ஆட்சி புரியும் சொல்லிட்டு, இதுதான் வந்து 1850 நடக்கிற குவீன் விக்டோரியா பிரகடனம். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டைரக்ட் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் கீழே நம்ம வந்துடுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பிரிட்டிஷ், உங்க ஊர்ல நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருக்கு, உங்க ஊர்ல கல்வி சரி இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இதுல சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. என்ன ஆகுது, சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வருது, கரெக்டா? சமூக சீர்திருத்த அமைப்புகள் ஃபார்ம் ஆகுது. சதி ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க. எஜுகேஷன் பாத்தீங்கன்னா வந்து ஓரியன்டல் எஜுகேஷன் வேணாம், குலக்கல்வி முறை வேணாம், வெஸ்டர்ன் எஜுகேஷன் போங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில அமைப்புகள் உருவாகுது. இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, 1885ல ஒரு அமைப்பு உருவாகுது. என்ன அமைப்பு? ஒரு பெரிய அமைப்பு, இந்திய தேசிய காங்கிரஸா உருவாகுது. இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து 3 பிரிவுகள், அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து 3 பிரிவுகளா இருக்காங்க. முதல் பிரிவு என்னது, மிதவாதிகள். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் உட்காந்துருப்பாங்க, அஹிம்சைன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது தீவிரவாதிகள். அவங்க என்ன பண்றாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு. அடுத்தது மிதவாதிகள், தீவிரவாதிகள். அடுத்தது பயங்கரவாதிகள். என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு விஷயம் தப்பு செய்யறாங்கன்னா என்ன பண்ற, தூக்கிடு, வெடிகுண்டு வீசுறது, இந்த மாதிரி பகத் சிங், சுக்தேவ், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே, சரிங்களா? சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்கள மாதிரி போராட்டங்களும் போயிட்டு இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின ஐடியா எப்போ வந்துச்சு? 1947ல கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின ஐடியா வந்துச்சா? சரி, இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும்னு ஐடியா வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன கேக்குறாங்கன்னா வந்து 1910க்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வாங்கின ஐடியா வந்துச்சு. டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்ன, எங்களுக்கு உண்டான ஆட்சி, எங்களுக்கு உண்டான அதிகாரம் எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், ஃபைனல் எஸ் ஆர் நோ எங்களுக்கு மேல நீங்க இருங்க, உள்ள கவர்னன்ஸ் எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின முதல்ல கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பத்தி எப்ப பேசுறாங்க, 1929ல எங்க லாகூர் மாநாட்டுல என்ன சொல்றாங்க, என்ன வார்த்தை வருது, பூர்ண ஸ்வராஜ். என்ன டேவை மார்க் பண்றாங்க, பூர்ண ஸ்வராஜ் டேவா? எந்த தினத்தை அறிவிக்கிறாங்க பூர்ண ஸ்வராஜ் டேன்னு சொல்லிட்டு? 1930ல ஜனவரி 26 என்ன பண்றாங்க, பூர்ண ஸ்வராஜ் டேன்னு அறிவிக்கிறாங்க, கரெக்டா? சரி, இப்ப நேரு சொல்லிட்டாரு இது பூர்ண ஸ்வராஜ் டேன்னு சொல்லிட்டு, உடனே கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்களா? இல்ல. சரி, அப்புறம்
எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது? ஏன் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது? இந்தியாவுக்கு விடுதலை எப்படி கிடைச்சது? ஏன் கிடைச்சது? செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு வரலாம் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போது, நான் படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ரொம்ப மோசமா இருந்தது போல. என்ன சொல்லி கொடுத்தாங்க? காந்தின்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தா வந்து அமைதியா உட்காந்து போராட்டம் பண்ணியே என்ன பண்ணிட்டாரு? இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. நான் ஹிஸ்டரி புக்ல தேடுறேன், அந்த ஆள் பேரே காணும். எங்கதான் இண்டிபெண்டன்ஸ் அவர் வாங்கினாருன்னு தெரியல. ஓகேங்களா? என்ன பண்ணிருக்காரு? சவுத் ஆப்பிரிக்கால எங்கேயோ போராடி இருக்காரு. அவர் அங்க போய் ஒருத்தர் கோபாலகிருஷ்ண கோகலே ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்தது என்ன இருக்குன்னா வந்து சம்பரான் சத்தியகிரகா, மில் ஸ்ட்ரைக்கு, கேதா சத்தியகிரகம் 3 சத்தியகிரகம் பண்ணியிருக்காரு. அந்த 3மே ஹிட். லோ பட்ஜெட் படம் எல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்புறம் டாப் பட்ஜெட்ல என்ன பண்றாருன்னா வந்து தேசிய போராட்டங்களுக்கு போறாரு. எல்லா தேசிய போராட்டமும் என்னது? படு பிளாப்பு. ஒண்ணு அவரே வாபஸ் வாங்கிடுவாரு, இல்லைன்னா என்ன ஆயிடும்? போலீஸ் வச்சு செய்வாங்க. ஓகேவா? இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு இது போயிட்டு இருக்கு. அப்புறம் அவர் எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாரு? வேர்ல்டு வார் 2 ஒன்று வருது. பிரிட்டிஷ்க்கு சண்டை போடுறதுக்கு என்ன ஆகுது? படைபலம் குறையுது. எதிரில யார் இருக்காங்க? ஆப்போசிட் சைட்ல, பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட் சைட்ல. ஸோ என்ன ஆகுது? ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது? இந்திய படைபலம் தேவைப்படுது. இப்ப என்ன பண்றாங்க? இந்திய படைபலம் கேட்கறாங்க, இந்தியன் ஆர்மியும் கேட்கறாங்க. நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க? சிரிக்கிறாங்க. அடப்போயா, இந்திய ராணுவத்தை வச்சு என்ன பண்ண போற? சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஆள் சுபாஷ் சந்திர போஸ் எங்க இருக்காரு? அப்போ இங்க இல்ல, சிங்கப்பூர்ல இருக்காரு. சிங்கப்பூர்ல என்ன சொல்றாரு? நான் வந்து ராணுவத்தை இங்க ரெடி பண்ணிருக்கேன், நான் வந்து பட்டை தீட்டி வச்சிருக்கேன், நான் கொடுக்குறேன், நீ சண்டை போடு. ஆனா என்ன கொடுப்ப? இந்தியாவுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்சியில இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த லேபர் பார்ட்டி, அந்த லேபர் பார்ட்டியோட லீடர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்க்கு ரொம்ப பழக்கமானதுனால என்ன பண்றாருன்னா வந்து பேசி ஒரு நெகோசியேஷனுக்கு வராரு. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க? ஜெயிச்சா கொடுத்துடுறோம். அதே மாதிரி ஜெயிச்சிடுறாங்க. சரி, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துறோம்னு சொல்லிடுறாங்க. இப்படிதான் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்படிதான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற, அதாவது 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடும் நமக்கு தெரியும். இப்ப இவெல்லாம் என்ன பண்ணும்? பிரிட்டிஷ் கீழே கம்முன்னு இருந்தோம். பிரிட்டிஷ் நமக்கு 20 வருஷங்களோட என்ன பண்ணா? ஒரு பட்டச்சட்டம் போட, அந்த பட்டச்சட்டப்படி நம்ம நடந்துக்கிட்டோம். கரெக்டா? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒரு 20 வருஷம் வந்துடும், 10 வருஷத்துக்கு 20 வருஷம் வந்துடும். அதுபடி நம்ம நடந்துக்கிட்டோம். இப்போ இந்தியா ஒரு தனி நாடாயிடுச்சு. அப்ப என்ன பண்ணும்? நம்மள நிர்வகிக்கிறதுக்கு, நம்மள கவர்ன் பண்றதுக்கு என்ன வேணும்? ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியலமைப்பு வேணும். அந்த அரசியலமைப்பு பின்பற்றதாக ஆகும் நாடு கரெக்டா செயல்படும். ஒரு செட் ஆஃப் ரிட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும். கரெக்டா? சோ இப்ப இதை ஏற்றணும். பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே அவங்க எந்த நாட்டை ஆண்டுட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுத்து போனாலும் ஒரு டெக்னிக் வச்சுட்டு போயிடுவான். அவனோட கான்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு போயிடுவான். அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னா வந்து எவ்ரிதிங் யூ கேன் டிசைட், ஃபைனல் எஸ் ஆர் நோ வில் பி ஃப்ரம் த பிரிட்டிஷ் த்ரோன் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவான். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாமே இப்படிதான் இருந்தாங்க. இவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா கடைசியா வந்து பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும்? பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு அரச பரம்பரை கிட்ட வாங்கணும்னு இருந்துச்சு. சரி, இப்படிதான் வந்து இருந்துச்சு. அப்ப என்ன சொல்றோம்னா வந்து நாங்க வந்து உங்க கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு வேணாம், நாங்க அரசியலமைப்பு புதுசா ஏற்ற போறோம்னு சொல்லிட்டு. இப்ப பிரிட்டிஷ் சொல்றாங்க அரசியலமைப்பு நீங்க ஏற்றதா சான்ஸ் இருக்கா? மேப்ல அமெரிக்கா பாத்திருக்கியா? எவ்வளவு பெருசா இருக்கு? மேப்ல அமெரிக்கா எவ்வளவு பெருசா இருக்கு? அந்த அமெரிக்காலேயே பாத்தீங்கன்னா வந்து ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் சார்ந்த மக்கள். நீங்க மேப்ல எத்தனோண்டு இருக்கீங்க? எவ்வளவு மொழி, எவ்வளவு இனம், எவ்வளவு கலாச்சாரம், எவ்வளவு மொழி பேசுற மக்கள், எவ்வளவு மதம் சார்ந்த மக்கள். அப்ப உங்களை இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு கான்ஸ்டியூஷன் எழுத முடியுமா? எழுத முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சேலஞ்ச் பண்றாங்க. அப்ப நம்ம ஆட்கள் சேலஞ்ச் ஏத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி என்ன பண்றாங்க? இந்திய அரசியலமைப்பை ஏற்றி முடிக்கிறாங்க. சரி, இதை வந்து அரசியலமைப்பு ஏற்றின அந்த அவுட்லைன் தான். ஓகேங்களா? இப்பதான் நம்ம மெயின் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம டாபிக் ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் தான். ஓகேங்களா? சோ முதல்ல இந்திய அரசியல் அமைப்பு, ஓகேங்களா, அல்லது இந்தியாவுக்கு சட்டம் இயற்றதுக்காக அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம், இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் கேக்குறாங்க? 1935. யார் கேக்குறாங்க? எம் என் ராய். எம் என் ராய் யாரு?
ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். இப்ப இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ், நிறுவனர் பாத்தீங்கன்னா வந்து எம்என் ராய். ஸோ எம்என் ராய் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை மறுபடியும் எப்ப பயன்படுத்துறாங்க, காங்கிரஸ் உடைய மாநாட்டுல. எந்த மாநாட்டுல, எந்த வருஷம், 35ல என்ன பண்றாரு, ஜவஹர்லால் மறுபடியும் என்ன பண்றாருன்னா வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும்ன்றத சொல்றாரு. கரெக்டா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும்ன்றத இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன ஆகுது, 35ல என்ன ஆகுது, தீர்மானமாவே கொண்டு வராங்க, இந்தியாவுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்தியாவுக்கு இப்ப வந்து எப்ப வந்து பிரிட்டிஷ் வந்து நமக்கு விடுதலை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்களோ, அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து இந்தியாவுக்கு அரசியலமைப்பு ஏற்றதுக்காக ஒரு குழு என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்ல நீங்க கொண்டு வராங்க. என்ன குழு, அதுக்கு முன்னாடி ஓகேங்களா என்ன பண்றோம்னா வந்து சார் ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற ஒரு தலைமையில பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றோம்னா வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு கொண்டு வரும். ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற தலைமையில கிரிப்ஸ் மிஷன் என்ன ஆகுதுன்னா வந்து இந்தியாவுக்கு வருது. இப்ப கிரிப்ஸ் மிஷன் எதுக்காக வருது, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு ஏற்றதுக்காக. ஏற்றுனாங்களா, இல்ல. ஏன் ஏற்றல, நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமா? முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா வந்து முகமது அலி ஜின்னா வந்து ஒத்துக்கல. சரிங்களா, முகமது அலி ஜின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல, நாங்க வந்து தேசத்தை இரண்டா பிரிக்க போறோம், அப்போ 2 அரசியல் நிர்ணய சபையும் 2 அரசியல் அமைப்பும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கிரிப்ஸ் மிஷன் வேற வழி இல்லாம என்ன ஆகுதுன்னா வந்து திரும்பி போறாங்க. காந்தியே நேருவோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்களை எதிர்க்கல, ஜின்னா வந்து எதிர்க்கிறாரு. ஜின்னா வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் மிஷன் என்ன ஆகுது, திரும்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மறுபடியும் ஜின்னாவை கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து பேசுறாங்க, பேசி ஒத்துக்க வைக்கிறாங்க. அதாவது இந்திய விடுதலை சட்டம்னு ஒண்ணு ஏற்றுவோம் இல்லையா, அதுல வந்து நாட்டை 2ஆ பிரிச்சிடுறோம். ஆனா 2 அரசியல் அமைப்பும் 2 அரசியல் நிர்ணய சபையும் இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது, பிரிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து கேபினெட் தூதுக்குழு. ஓகேங்களா, என்ன ஆகுது, கேபினெட் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருது. இந்த கேபினெட் தூதுக்குழுவின் வழிகாட்டுதல் இருந்து என்ன ஆகுதுன்னா இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபை உருவாகுது. ஓகேங்களா, இங்கிலீஷ் என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்றோம் இல்லையா, இந்திய அரசியல் நிர்ணய சபை. இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை எந்த குழுவுடைய வழிகாட்டுதல் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கேபினெட் மிஷன். இந்த கேபினெட் மிஷனுடைய வழிகாட்டுதல் என்ன பண்றாங்க, இந்த அரசியல் சாசன நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. இந்த சபையானது கேபினெட் மிஷன் சொல்றதுனா வந்து இந்த சபையானது இத்தனை உறுப்பினர்களை கொண்டது, இந்த சபையானது இத்தனை உறுப்பினர்களை இப்படி தேர்ந்தெடுக்க போகுது, இந்த மாதிரி வழிமுறைகள் என்ன பண்றாங்க கொடுத்துடுறாங்க. இந்த சபை இதுக்கு மேல என்ன பண்ண போகுது, அரசியல் அமைப்பை ஏற்ற போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த கேபினெட் மிஷன் சொன்ன அந்த சபையுடைய எண்ணிக்கை, உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை, 389. 389 எப்படி பிரிச்சிருந்தாங்க, 296 296ஆவும் 93ஆவும் பிரிச்சிருந்தாங்க. அது என்ன பிரிவினை, 296 யாரு, இந்த 93 யாரு? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்லலாம் வந்து பிரிட்டிஷ் இந்தியா. ஓகேங்களா, பிரிட்டிஷ் ஆண்ட பகுதிகள். கரெக்டா, பிரிட்டிஷ் ஆண்ட பகுதிகள் என்னது 296. இந்த 93 என்னது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சிற்றரசர்கள் ஆண்ட பகுதிகள். என்ன வித்தியாசம் புரியுதா, சிற்றரசர்கள் யாருன்னு புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் வந்து திருவான்கூர் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து சிற்றரசு ஆண்ட பகுதி, மைசூர்ன்றது சிற்றரசு ஆண்ட பகுதி இல்லையா, அந்த மாதிரி மகாராஜாக்கள் ஆண்ட பகுதின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே என்னது பிரின்ஸ்லி ஸ்டேட் சொல்றோம். சோ இத்தனை உறுப்பினர்கள் இருக்க போறாங்க, சோ இத்தனை உறுப்பினர்கள் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களே கொடுத்துடுறாங்க. இந்த 296ல என்ன பண்றோம்னா வந்து 292 பிளஸ் 4 பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 292 கவர்னர் ஜெனரல் ப்ராவின்ஸ். ஓகேங்களா, கவர்னர் ஜெனரல் ப்ராவின்ஸ், கவர்னர் ஜெனரல் கண்ட்ரோல் இருந்த ப்ராவின்ஸ். இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், முதன்மை ஆணையர்கள் சொல்லுவாங்க. இந்த முதன்மை ஆணையர்கள் கண்ட்ரோல் இருக்க 4 இடங்கள். ஸோ மொத்தம் 296 இடங்கள் என்ன ஆக போகுதுன்னா வந்து 296 உறுப்பினர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற போறாங்க. இந்த 296 பேருக்கு என்ன ஆக போகுது, தேர்தல் நடத்த போறாங்க, எலெக்ஷன் நடத்த போறாங்க. ஓகேங்களா, 296 பேருக்கு எலெக்ஷன்ஸ்.
மீதி 93 பேருக்கு பை நாமினேஷன். ஓகேங்களா, நியமனமா பண்ண போறாங்க. யார் நியமிக்க போறாங்க? இந்த சிற்றரசுகளை என்ன பண்ணலாம், நியமிக்கலாம். இவங்களுக்கு எலெக்ஷன்ஸ், மற்றவங்களுக்கு என்னது நாமினேஷன். இந்த சிற்றரசுகள் யார் அனுப்புறாங்களோ அவங்க வந்தாலும் சரி, இல்ல அவங்களுடைய மந்திரி சபையில யாரும் அனுப்பிச்சாலும் சரி, என்ன பண்ணலாம், அவங்கள சேர்த்துக்கலாம் இந்த சபையிலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்களுக்கு நாமினேஷன், இவங்க நியமன முறையில, அவங்க தேர்தல் முறையில என்ன பண்ண போறாங்க, தேர்தல் நடக்க போகுது. சரி, தேர்தல்ல எப்படி நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அகைன் அப்பவே என்ன பண்றாங்க, ரிசர்வேஷன்ஸ், என்னது இடஒதுக்கீடு. யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க அப்போ? மூணே கேட்டகரி வச்சிருந்தாங்க அப்போ, முஸ்லிம்ஸ், சீக்ஸ், அதர்ஸ். இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், மற்றவர்கள் சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த மூன்றாவது கேட்டகரி அதர்ஸ் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் தவிர மற்ற எல்லாருமே சேர்த்து அதர்ஸ் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ முஸ்லிம்ஸ், சீக்ஸ், அதர்ஸ் வச்சிருந்தாங்க. சோ அப்பவே ரிசர்வேஷன் கொடுத்து என்ன பண்றாங்க, எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்க. சோ எலெக்ஷன்ஸ் நடத்த, எலெக்ஷன்ஸோட ரிசல்ட் வருது. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வருது? அப்ப அந்த மேஜர் பார்ட்டிஸ் என்ன, மேஜர் பார்ட்டிஸ் அப்ப என்ன, காங்கிரஸ், முஸ்லீம் லீக். ஓகேங்களா, அது தவிர்த்து என்னது, இண்டிபெண்டன்ஸ், சுயேட்சைகள். காங்கிரஸ் எத்தனை சீட் ஜெயிச்சிருந்தாங்க? 208 சீட் என்ன பண்றாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க. 73. ஓகேங்களா, 15 இடங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ், சுயேட்சைகள். 15 இடங்கள் என்னது, சுயேட்சைகள் கைப்பற்றுறாங்க. சோ இப்படிதான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது. இப்போ இந்த கேபினட் மிஷன் பிளான் வந்து இது கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து, அடுத்தது இந்த எலெக்ஷன்ஸ் வருது. எலெக்ஷன்ஸோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓகே. உங்க பேரு? இங்க முடிச்சுட்டு வச்சுக்கலாம் பேக். சரிங்களா, பேர் எவ்வளோ வந்து இப்போ ஓகே கேட்டு சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். ஓ நோட் புக் வந்து ஆமா. சரி, ஓகே, அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, சரி. லஞ்ச் இன்னைக்கு யாருக்காவது அகாமடேஷன் இருக்கவங்க யாருக்கு லஞ்ச் வேணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஓகேங்களா, எவ்வளவு கவுண்ட் தெரியாதனால யாருக்கு வேணும்னு மட்டும் சொல்லிடுங்க. இல்ல யாரு வீட்டுக்கு போறீங்க இல்ல வெளியில போய் சாப்பிட போறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. லஞ்ச் 2 பேருக்கு வேணும் இல்லையா? நீங்க புரியல?
வெளியே போய் சாப்பிடுவீங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு 2 பேர் இல்ல. நீங்க வெளியே சாப்பிட்டுக்கிறீங்களா? 3 பேருக்கு. 2 பேருக்கா? நீங்க ஒருத்தர் 2 பேர் தான். சரி. இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? இந்த எலெக்ஷன்ஸோட ரிசல்ட் வந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து முதல் முறை என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் சபை முதல் முறை சந்திக்குது. என்ன தேதியில் சந்திக்குது? 1900 டிசம்பர் 9 டிசம்பர் 9 1946 அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து முதல் முறை சந்திக்கிறாங்க. இந்த முதல் முறை சந்திக்கும் போது எத்தனை மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காங்க? 211 உறுப்பினர்கள் மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்காங்க. காரணம் என்ன? ஏன் 211 மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்காங்க? முஸ்லீம் லீக் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிற்றரசுகள் வரல. சிற்றரசு என்ன நினைச்சாங்கன்னா வந்து நம்ம போயிட்டு இதுல பங்கேற்றாதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ராஜ்யத்தை வந்து எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்கும் பொதுவா சேர்த்து இந்திய இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்பு ஏற்றிடுவாங்க. இப்ப நம்ம போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வரல. அப்புறம் முஸ்லீம் லீக் என்ன பண்ணாங்கன்னா நாங்க புறக்கணிக்கிறோம். ஓகேங்களா? நாங்க என்ன பண்றோம், தனி ஒரு நாடு வேண்டி நாங்க என்ன பண்றோம், இந்த புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வரல. அப்ப 211 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 211 பேர் ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்றாங்க, இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க டிசம்பர் 9 1946 அன்னைக்கு. அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு தற்காலிக தலைவர். எலெக்ஷன் நடக்குதா இல்ல அப்படியே எடுக்கிறாங்களா? ஒரு தற்காலிக தலைவர் என்ன பண்றாங்கன்னா வந்து வயது மூத்த உறுப்பினர், அந்த குழுவில் இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா வந்து வயது மூத்த உறுப்பினர் என்ன பண்றாங்க, தலைவரா தேர்ந்தெடுக்காங்க. இது இந்த மாதிரி வயது மூத்த உறுப்பினரை தலைவரா தேர்ந்தெடுக்குது என்ன, எந்த நாட்டுடைய முறை? ரஷ்யா கரெக்டா? பிரான்ஸ். ஓகேங்களா? பிரான்ஸ், சைனாலயும் அந்த முறை இருக்கு. சரிங்களா? சோ இந்த நாட்டோட முறை என்ன பண்றோம்னா வந்து பின்பற்றோம். என்ன பண்றோம், வயது மூத்த உறுப்பினர் என்ன பண்றோம்னா வந்து எடுக்கிறோம். யார் எடுக்கிறாங்க தலைவரா? டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹாவை இடைக்கால தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா இடைக்கால தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இந்த இடைக்கால தலைவர் தேர்ந்தெடுக்கிறது அடுத்தது என்ன பண்றாங்க, சோ முதல் நாள் என்ன ஆகுது, டிசம்பர் 9 1946 அன்னைக்கு என்ன பண்றாங்க, மீட் பண்றாங்க. சோ இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் 13 1946 டிசம்பர் 13 1946 தேதியில் என்ன நடக்குது, கொள்கை தீர்மானங்கள். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு ஒன்று பாஸ் பண்றாரு. அப்படின்னா என்ன, பிரியாம்பிள் இருக்கிறது. ஓகே, கொள்கை தீர்மானங்கள் இருக்குதா சார், பிரியாம்பிள் வந்திருக்கு. சரி, அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் கொள்கை தீர்மானம்னா என்ன? எந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் என்ன பண்ணணும், அதோடைய நோக்கம் என்ன, அதோட கொள்கைகள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிமார்க்கேட் பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் அதோட வரைமுறை செய்யப்பட்டிருக்கணும். இப்போ கான்ஸ்டியூஷன் ஏற்றிருக்காக இந்த அமைப்பு இது பண்ணிருக்கு. இந்த அமைப்புல இருக்க சில பேர் என்ன பண்ணலாம், நாங்க வந்து மதச்சார்பின்மை பின்பற்ற மாட்டோம்னு சொல்லலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து மக்களாட்சி நாடா இல்லாம அதிபராட்சி நாடாக விரும்புறோம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படிலாம் இல்லாம இந்த கொள்கைகள் இதுதான், இந்த கொள்கைகளை பின்பற்றி தான் என்ன போகுது, இந்த அமைப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கொள்கை தீர்மானம். இதை பொறுத்து தான் என்ன ஆகுது, இந்திய அரசியலமைப்பு உருவாக்க போகுது. அதை பொறுத்து தான் இந்தியா என்ற நாடே வந்து செயல்பட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கொள்கை தீர்மானங்கள் நிறைவேற்றாரு. ஓகேங்களா? சோ கொள்கைகள் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் என்ன ஆகும், கொள்கைகள் ஒண்ணு இருக்குமா, இருக்கா? இப்ப நிறைய கட்சியோட கொள்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு சில கட்சிகள் என்ன பாத்தீங்கன்னா வந்து அதோட தாய் கழகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டது. கரெக்டா? இப்ப அந்த கட்சியில அப்படியே அந்த வழியில வந்தவங்க எல்லாமே கடவுள் மறுப்பை பின்பற்றுறாங்களா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து நெத்தியில விபூதி வச்சு அழிச்சிடுறாங்க. ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து கோயில் கோயிலா போறாங்க, யாகமா பண்றாங்க. அப்போ கடவுள் மறுப்பு கொள்கைன்றது எங்க இருக்குன்னு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபேமஸ் லீடர் திராவிட கழகத்தோட தலைவர், திராவிட கழகம் தான் இல்லையா, இல்ல இதெல்லாத்தோட தாய் கழகம் வந்து திராவிட கழகம் தான் சொல்லுவோம் இல்லையா.
திராவிட கழகத்தோட இப்ப தலைவர் யாரு? திராவிட கழகத்துடைய ஓகேங்களா, திராவிட கழகம் பாத்தீங்கன்னா கி வீரமணி. இப்பவும் பாத்தீங்கன்னா வந்து கருப்பு சட்டை போட்டு ஒரு தாத்தா இருப்பார் இல்லையா, அந்த தாத்தா தான் என்னது, கி வீரமணி. கடவுளே இல்லைன்னு சொல்றது. இன்னும் பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமா போராட்டங்கள் நடத்துவாங்க. என்னது, பெண்கள் கட்டிருக்கிற தாலியை வந்து அதுக்குற மாதிரி போராட்டம்லாம் நடத்துவாங்க. இன்னைக்கு அவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திருமணம் நடந்துச்சு. எப்படி, சுயமரியாதை முறை இல்லையா, தாலி கட்டிதான் கல்யாணம் நடந்துச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் போய் என்ன பண்ணாங்கன்னா வந்து அத்திவரதர்னு ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தாங்க காஞ்சிபுரத்துல, அடிச்சு பிடிச்சு. இந்த கி வீரமணியோடைய பொண்ணும் மருமகனும் அதுல ஒரு ஆளு. இப்ப கடவுள் மறுப்புன்றது பாத்தீங்கன்னா அவங்க கொள்கை, ஆனா பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலியில வந்து கொள்கை பின்பற்ற முடியல இல்லையா. இப்போ கொள்கைகள் பாத்தீங்கன்னா வந்து கட்சிகளுக்கு கொள்கைன்றதே இல்லாம போயிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹைவேஸ்ல வந்துட்டு இருந்தேன். பெரிய லே அவுட் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து லேண்ட் லே அவுட் போட்டிருக்காங்க சேலுக்காக. அதுல ஒரு கொடி நடப்பட்டிருக்கு எல்லா இடத்துலயும். என்ன கொடி அப்படின்னு நானும் பாக்குறேன். பார்த்தா கம்யூனிஸ்ட் கொடி மாதிரி இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. நான் கார் நிறுத்திட்டு அது என்ன கொடின்னு மறுபடியும் பாக்குறேன், கம்யூனிஸ்ட் கொடி. அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கிறேன், என்னங்க கம்யூனிஸ்ட் கொடிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் தான் அந்த லேண்டுக்கு லே அவுட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கம்யூனிஸ்டோட கொள்கை என்ன, நிலங்கள் யாருக்கும் சொந்தமா இருக்கக்கூடாது, எல்லாமே பொது உடைமையா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன பண்றாங்க, லேண்ட் லே அவுட் போடுறாங்க. கரெக்டா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அமைப்புன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு கொள்கை தேவை. அப்ப கொள்கைகள் நிர்ணயிக்கிறாரு, இந்தியான்ற ஒரு நாடு இப்படிதான் செயல்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சோ இந்த கொள்கை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட டிசம்பர் 13, 1946. அடுத்தது இரண்டாவது அமர்வு எப்ப மீட் பண்றாங்க, டிசம்பர் இரண்டாவது அமர்வு. இதுக்கு என்னைக்கு ராஜேந்திர பிரசாத் தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க, 11 14 ஓகேங்களா. 11 டிசம்பர் 1946 என்ன பண்றாங்கன்னா வந்து ரெண்டாவது அமர்வு. என்ன பண்றாங்கன்னா வந்து இன்னைக்கு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்க. நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, இப்ப என்ன எலெக்ஷன் நடக்குது. இந்த உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, தேர்தலில் வாக்களிச்சு எலெக்ஷன் நடக்குது. இந்த நிரந்தர தலைவர் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் என்ன ஆகுதுன்னா வந்து எலெக்டட் பிரசிடென்ட் என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. எலெக்டட் பிரசிடென்ட் யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். யார துணை தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க, 2 துணைத் தலைவர்கள். யாரு, ஓகே, ஹெச்.சி. முகர்ஜி, டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. இவங்க 2 பேரும் என்னது துணைத் தலைவர்களா தேர்ந்தெடுக்கிறாங்க, ஹெச்.சி. முகர்ஜி, டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இப்ப பி.என். ராவ் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. என்ன பொசிஷனுக்காக, பி.என். ராவ் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர், ஆலோசகர். ஓகேங்களா. அரசியலமைப்பு ஆலோசகரா யார நியமிக்கிறாங்க, பி.என். ராவ் அப்படின்ற கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரா நியமிக்கிறாங்க. பி.என். ராவ். சரி, அடுத்தது இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்திய விடுதலை சட்டம் 1947 வருது. கரெக்டா. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, அந்த ஆக்ட் என்ன பண்ணுது, அந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இரு பிரிவுகளாக பிரிச்சு கொடுத்துருவாங்க. கரெக்டா. சட்டம் என்ன பண்ணுதுன்னா வந்து இந்தியா தனியா பாகிஸ்தான் தனியா பிரிச்சிருது. அப்ப பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த சபையோட எண்ணிக்கையில் என்ன ஆகுது, ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம் ஏற்படுது, 299 ஆகுது. ஏன் 299 ஆகுது, முஸ்லீம் லீக் சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, இந்த பாகிஸ்தான் பிரிவினைக்குள்ள போயிடுறாங்க இல்லையா. அப்புறம் என்ன பண்றாங்க, சிற்றரசர்கள் பாக்குறாங்க நம்ம என்னதான் இதை புறக்கணிச்சாலும் என்ன பண்ணல, இவங்க வந்து நம்ம ராஜ்யத்துல நம்ம கையிலேயே கொடுத்துருமா, தனித்தனி நாடா கொடுத்துருமா தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உறுப்பினர்கள் என்ன பண்ணலாம், அனுப்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்களும் வந்து சேர்ந்துக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து 299 உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா வந்து இந்த
இந்திய விடுதலை சட்டத்துக்கு அப்புறம் 1947 இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த 299 மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காங்க. இந்திய விடுதலை சட்டம் 1947 பிறகு 299 உறுப்பினர்கள் இங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா? இப்போ இனிமேதான் என்ன ஆகுதுன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு இயற்றும் வேலை நடக்குது. இந்த இந்திய விடுதலை சட்டம் இன்னொரு மாற்றமும் செய்யுது. என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையை 2 வேலை கொடுக்குது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இவங்க ஏத்துக்கிட்ட வேலை என்னது, அரசியல் அமைப்பு எழுதுறது. 2வது இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த சபையே பாத்தீங்கன்னா வந்து இடைக்கால அரசாவும் செயல்படும். ஓகேங்களா? இந்த சபையே வந்து பாத்தீங்கன்னா வந்து இடைக்கால அரசாவும் செயல்படும் சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? 2 வேலைன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு கான்ஸ்டியூஷன் எழுதுறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டரிம் கவர்மெண்டா. ஓகேங்களா? இடைக்கால அரசா செயல்படுது. ஏன்னா வந்து அரசியலமைப்பு இயற்றி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல்கள் நடத்தி அப்புறம் தேர்ந்தெடுக்கிறது தான் என்னது நிரந்தர அரசு. அதுக்கு என்ன ஆகுது, இடைக்கால அரசா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன ஆகும், செயல்படும் சொல்றோம். ஓகேங்களா? சோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் உருவாக்குற, அதாவது அரசியலமைப்பை இயற்றும் அமைப்பா எப்பெல்லாம் செயல்படுதோ அப்பெல்லாம் யாரோட தலைமையில் சந்திப்பாங்க, ராஜேந்திர பிரசாத் தலைமையில. ஓகேங்களா? எப்பெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ற பாடியை சந்திக்கிறாங்களோ அப்பெல்லாம் என்னது, ராஜேந்திர பிரசாத் தலைமையில. எப்பப்பெல்லாம் வந்து இடைக்கால அரசு செயல்படுதோ அப்ப யார் தலைமையில, ஜிவி மவுலங்கர் தலைமையில. ஓகேங்களா? சோ கான்ஸ்டியூஷன் இடைக்கால அரசு செயல்படும் போது ஜிவி மவுலங்கரோட தலைமையில. எப்ப வந்து அரசியலமைப்பை இயற்றும் ஒரு அமைப்பா இது பண்ணுதோ அப்ப வந்து ராஜேந்திர பிரசாத் தலைமையில என்ன பண்றோம், சந்திக்கிறோம். சோ இப்ப இந்த அரசியலமைப்பு உருவாக்குதல் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்க, 60 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாங்க. ஓகேங்களா? என்ன பண்றாங்க, அங்க இருக்க கான்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க, ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணிட்டு அங்க எதெல்லாம் பெஸ்டா இருக்கு என்ன பண்றாங்க, இங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. கரெக்டா? கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஒரு வரைவு உருவாக்குறாங்க. அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களா, 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. எந்த வருஷத்துல, 1940களே பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிருக்காங்க, 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 60 நாடுகளுக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க, இந்த கான்ஸ்டியூஷனை இயற்றி அதாவது கொண்டு வந்து என்ன பண்றாங்க, இங்க ஒரு வரைவு உருவாக்குறாங்க, ஒரு டிராஃப்ட் உருவாக்குறாங்க. ஒரு வரைவு. வரைவுன்றது எப்படி, அந்த நாட்டுல அப்படியே கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணும், அதுல நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், மாற்றங்கள் செய்யணும், நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி திருத்தங்கள் செய்யணும். இதெல்லாம் நமக்கு வேணும் வேணான்றதை விவாதிக்கணும் இல்லையா? சரி, இப்போ இந்த டிராஃப்ட், ஓகேங்களா, டிராஃப்டுடைய முதல் வாசிப்பு ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்ப நடக்குது, ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எப்போ, என்ன தேதி, 1948 பிப்ரவரி இல்லையா? நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்போ, ஃபர்ஸ்ட் ரீடிங் எத்தனை நடக்கும், 5 நாட்கள் தான் நடக்கும். டிசம்பர், சாரி நவம்பர்ல. நவம்பர் 4, 1948. ஓகேங்களா? நவம்பர் 4, 1948 என்னது ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? முதல் வாசிப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து நவம்பர் 4, 1948. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நவம்பர் 9, 1948 இருக்கும். நவம்பர் 9, 1948 இருக்கும். 5 நாட்கள் என்னது ஃபர்ஸ்ட் ரீடிங். 5 நாட்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் நடக்குது. ஓகேங்களா? செகண்ட் ரீடிங் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ரீடிங் நவம்பர் 15, 1948 ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 15, 1948 ஸ்டார்ட் ஆகிட்டு அக்டோபர் 17, 1949 நடக்குது. அக்டோபர் 17, 1949 இருக்கும். இது செகண்ட் ரீடிங். இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கிறது ஜென்ரலா ஒரு வாசிப்பு தான். ஓகேங்களா? செகண்ட் ரீடிங் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ரீடிங் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் பை கிளாஸா படிச்சு ஒவ்வொரு விவாதிச்சு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே நடக்கிறது வந்து செகண்ட் ரீடிங் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இருக்குது நவம்பர் 15, 1948 இருந்து அக்டோபர் 17, 1949 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த செகண்ட் ரீடிங் நடக்குது. ஓகேங்களா? 2வது வாசிப்பு. இதை என்ன பண்றாங்கன்னா வந்து கிளாஸ் பை கிளாஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து
படிச்சு என்ன பண்றாங்க, விவாதிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த டைம்ல இந்த செகண்ட் ரீடிங் டைம்ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா 2473 மாற்றங்கள் கொண்டு வரப்படுது. 2473 சேஞ்சஸ். 2473 மாற்றங்கள் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா கேட்டது எவ்வளவு பாத்தீங்கன்னா 7653 மாற்றங்கள் உறுப்பினர்களால கேட்கப்படுது. ஓகேங்களா? இவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்கப்படுது. ஆனா நான் 2473 சேஞ்சஸ் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா நவம்பர் 14 1949 ஓகேங்களா, ஜவஹர்லால் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா இந்த அரசியலமைப்புல நம்ம விவாதிச்சு மாற்றங்கள் செய்தது போதும். இன்றைய நிலைக்கு நவம்பர் 14 1949 அன்னைக்கு என்ன நிலைக்கு இந்த அரசியலமைப்பு என்னென்ன மாற்றங்களா செஞ்சு அரசியலமைப்பு இருக்கோ அதே நிலைமைக்கு என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? அதே என்ன பண்ணலாம், ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நவம்பர் 14 1949 அன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. ஓகேங்களா? இந்த படி நான் பாத்தீங்கன்னா நவம்பர் 26 1949 அரசியலமைப்பு இயற்றப்படுது. நவம்பர் 26 1949 அன்னைக்கு இயற்றப்படுது. இந்த அரசியலமைப்பு ஏற்றதுக்கு எடுத்துக்கொண்ட மொத்த காலம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 years 11 months 18 days. ஓகேங்களா? 2 years 11 months 18 days. 3 வருடங்களுக்கு 12 நாட்கள் குறைவாக. 2 years 11 months 18 days என்ன பண்றோம்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏற்றதுக்கு என்ன பண்றோம், ஏற்றுக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்படி என்ன ஆகுது, அரசியலமைப்பு உருவாகுது. இப்படிதான் அரசியலமைப்பு உருவாகுன இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான். ஓகேங்களா? இல்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டாபிக் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபேக்ட்ஸ் தான். டேட்டு, ஓகேங்களா, அந்த நம்பர்ஸ், இந்த ஆக்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் தான். யார் பிரசிடென்ட், நேம்ஸ், இது மாதிரி தான் இருக்கும். செகண்ட் டாபிக்ல இருந்து நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? செகண்ட் டாபிக் தான் உங்களுக்கு மெயினா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? முதல் டாபிக் இதுதான். ஓகேங்களா? ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, புக்ல போயிட்டு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும், புக்ல வாசிக்கிற மாதிரி இருக்கும். இதுல பெருசா பாத்தீங்கன்னா டவுட், அதாவது கான்செப்ட் வைஸா டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. இல்ல சோ புக் வச்சிருக்கீங்களா? என்ன புக் படிக்கணும்? 12th பாலிட்டி புக். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கா? ஓ, மாத்திட்டாங்களா புக்? இந்த வருஷம் மட்டும் மாத்திருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th 12th ரெண்டு புக்கும் என்ன பண்ணணும், வாங்கணும். வாங்கிட்டு 11th 12th புக் வாங்கிட்டு நம்மளோட சிலபஸ் எடுத்துட்டு எந்த சாப்டர்ஸ்லாம் அந்த சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு கவர் ஆகுதுன்னு பாருங்க. கவர் ஆகிட்டு அதில் படிங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு நான் குரூப் 1 எக்ஸாம் கொடுக்குறேன், குரூப் 1 எக்ஸாம் கொடுக்குறேன், குரூப் 1 மெயின்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்தியன் பாலிட்டி பை லட்சுமிகாந்த் ஒரு புக் இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பு லட்சுமிகாந்த் இருக்கும், இந்தியன் பாலிட்டி பை லட்சுமிகாந்த், அந்த புக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஓகேங்களா? குரூப் 1 மெயின்ஸ் கொடுக்கணும்னா. ஸோ இதுதான் உங்க சிலபஸோடைய, இந்த பாலிட்டி சிலபஸோடைய ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, ஜெனரலா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் அது மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் டாபிக். இது தவிர்த்து நீங்க வேற என்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுல கமிட்டிஸ் இருக்கும், சில குழுக்கள் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுனா வரைவு குழுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டியரிங் கமிட்டி இருக்கும். ஸ்டியரிங் கமிட்டினா ஸ்டியரிங் கமிட்டியோட தலைவர் யாரு, எத்தனை உறுப்பினர்கள், இந்த குழுக்களுடைய உறுப்பினர்கள் தலைவர்கள் மட்டும் படிக்கணும். ஓகேங்களா? இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஃபேக்ட்ஸும் இந்த கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, இந்த கமிட்டில இருந்தா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக்ல வரும். சரிங்களா? சோ இந்த டாபிக் ஒரு ஃபேக்சுவல் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் இருக்குல்ல, நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ப்ரீஆம்பிள், முகப்புரைன்னு இருக்குல்ல, அதான் நெக்ஸ்ட் டாபிக்கா இருக்கும். சரிங்களா? அங்க தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா சாவரன் அப்படின்னு சொல்லி ப்ரீஆம்பிள் இருக்கா, இந்தியா சாவரன் சொல்றோம். சாவரன்னா என்ன? சாவரன்னா என்ன தமிழ்ல? சாவரன் இருக்க வார்த்தை என்ன? சரி, இறையாண்மைன்னா என்ன?
சாவரன்னா இறையாண்மை. இந்தியா இறையாண்மை மிக்க நாடுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இறையாண்மைனா என்ன? இறைனா என்ன? உடனே நம்ம என்ன நினைப்போம்னா வந்து சரி இறைனா வந்து ஏதோ கடவுள் பத்தி சொல்றாங்க, அப்ப இறையாண்மைனா அப்ப கடவுள் சார்ந்த ஏதோ விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து இறையாண்மைன்றது என்னோட முடிவா மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றது என்னுடைய இறையாண்மை. புரியுதுங்களா? என்னோட முடிவா மட்டும்தான் இருக்கணும், அந்நியர்களோட தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்தியா இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்தியான்ற ஒரு நாடு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது இந்திய மக்களுக்காக மட்டும்தான் வந்து இருக்கும். வேற எந்த நாட்டுடைய அச்சுறுத்தலும் எந்த நாட்டுடைய அடிப்பணிதலும் இருக்காது அப்படின்னு சொல்றதா என்னது இந்திய இறையாண்மை மிக்க நாடுன்னு சொல்லிட்டு. பெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா வந்து பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன படிக்கணும்னு நினைச்சனோ அதுவே நான் படிச்சேன்னா அது என்னுடைய இறையாண்மை காக்கப்படுது. போற போக்குல பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன்லாம் எதை சொல்லிட்டானோ அதெல்லாம் நான் படிக்கணும்னு நினைச்சேன்னா அது என்னுடைய இறையாண்மை பாதிக்கப்படுது. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கலாமா? சோ இறையாண்மைன்றது இதுதான். பிரியாம்பிள் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா வந்து இறையாண்மை சார்ந்த விஷயங்கள் இப்ப ரீசெண்டா வந்து நியூஸ்ல இறையாண்மை சார்ந்த விஷயங்கள் என்ன இருந்துச்சு? வெளிநாட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் ஃபண்டு கொடுத்தா வாங்க கூடாதுன்னு ஒரு தடை போட்டு ஒரு சட்டம் போட்டாங்களே, சட்டத்து பேர் என்ன? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் வந்துச்சா ரீசெண்டா? அதுல சட்ட திருத்தம் வந்துச்சா? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு கேள்விப்படலையா? இந்த சட்டம் முதல்ல எப்ப வந்துச்சு? 2005ல. ஓகேங்களா? 2005ல யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் தலைமையில யூபிஏ கவர்மெண்ட் வரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்துச்சு. இந்த ஆக்டுக்கும் இறையாண்மைக்கு என்ன சம்பந்தம்? இப்போ கேரளால ஃப்ளட் வந்துச்சு இல்லையா போன வருஷம்? இப்போ ஃப்ளட் வரும்போது பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கல்ஃப் கண்ட்ரி வந்து ஒரு பெரிய தொகை கொடுக்கறதாகவும் அதை இந்திய அரசாங்கம் மறுத்து விட்டதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுந்துச்சு. கரெக்டா? 7,000 கோடி வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரி வந்து இந்தியா கொடுக்கறதாகவும் அதை வந்து இந்திய அரசாங்கம் மறுத்ததாகவும் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சை எழுந்துச்சு. கரெக்டா? அது அந்த கண்ட்ரி 7,000 கோடி கொடுக்குன்னு சொல்லிச்சா? அந்த கண்ட்ரில இருந்து தகவலும் வரல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தொகை வந்தா என்ன ஆகும்? இந்திய அரசு ஏத்துக்குமா? ஏத்துக்காது. ஏன் ஏத்துக்காது? இந்தியா இறையாண்மை மிக்க நாடு. அவ்வளவு ஒரு தொகையை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? நாளைக்கு அந்த நாடு என்ன சொல்லுதோ அதை நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? இப்ப 7,000 கோடி வாங்கி கேரளாக்கு செலவு பண்ணியாச்சு. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு கொச்சின்ல ஒரு ஹார்பர் வேணும், ஒரு போர்ட் வேணும் கேட்பாங்களா? அப்ப கட்டி கொடுக்கல. நம்ம இந்தியா என்ன சொல்றது மறுத்துடுது. அப்ப என்ன சொல்லுவாங்க கேரளால இருக்கவங்க? ஏய் நாளைக்கு கஷ்டத்துல இருக்கும் போது 7,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான், அவனுக்கு வந்து ஒரு போர்ட் கட்டி விடு சொல்லுவாங்களா? நான் வந்து இந்திய இறையாண்மை பாதிக்கப்படுமா? அப்ப அதுக்காக என்ன பண்றது நான் வந்து ஏற்றப்பட்டதான் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 2005ல சட்டம் போட்டிருக்காங்க. என்ன கவர்மெண்ட் போட்டிருக்கு? யூபிஏ கவர்மெண்ட். யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் தலைமையில மன்மோகன் சிங் தலைமையில அமைஞ்ச அந்த கவர்மெண்ட். இன்னைக்கு அந்த அமௌண்ட் ஏத்துக்கலன்னு சொல்லி யார் சொல்றது? ராகுல் காந்தி. அமௌண்ட்டை ஏத்துக்கலன்னு சொல்லி யாரும் சொல்றாங்க? ராகுல் காந்தி. புரியுதுங்களா? மக்களுக்கு விஷயங்கள் தெரியாதவருக்கு என்ன பண்ணுவாங்க? மாத்தி மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம் பாவம் சொல்றது கரெக்ட். நீங்க ஜல்லிக்கட்டு பார்க்க வந்தாரா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஜல்லிக்கட்டு காட்டு மிராண்டித்தனமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களா? அதே மனுஷன் சொல்லியிருக்காரா? இன்னைக்கு என்னாச்சு? நம்ம ஊர்ல ஒருத்தர் டிஷர்ட் எல்லாம் போட்டு சுத்தினாரா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு? இப்ப ராகுல் காந்தி தமிழ் படிச்சுதாங்கன்னு வந்தாரா? பக்கத்துல உட்காந்து பேசிட்டே இருந்தாரு, தமிழ்ல பேசிட்டு இருந்தாரு. இங்கிலீஷா? இப்ப என்ன பேசினாங்க? ஒரு அம்மா வந்து ஏர்போர்ட்டுக்கு போறாங்களா, அங்க வந்து யாரோ வந்து ஹிந்தியில பேசிருக்கலாம், அவங்க இவங்க வந்து ஹிந்தி தெரியாதுன்னு சொல்றாங்களா, அவர் வந்து திட்டாரா? ஓகேங்களா? ஹிந்தி உங்களுக்கு தெரியாதா? சரி, நான் என்ன கேக்குறேன்னா வந்து யாருக்கெல்லாம் இந்த ஹிந்தி எதிர்ப்புல யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியும்? ஒருத்தர் தான். சரி, மற்றவங்களாம் ஹிந்தி கத்துக்கணும், கத்துக்க கூடாது, இல்ல சார் நான் கத்துக்கவே மாட்டேன் சார், அப்படி யாராவது ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா?
நிறைய பேர் சொல்றாங்களா ஹிந்தி எல்லாம் கத்துக்கூடாது, ஹிந்தி தான் திணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டா தப்பா? ஏன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து படிக்கிறது எங்க வேணாலும் படிச்சுக்கலாம், யார் வேணாலும் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கிற விஷயங்களை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டினே வருது. சரி, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்றோம் இல்லையா, ஹிந்தி ஏன் எதிர்க்கணும்? ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் எதிர்க்கணும் தெரியாது சார். நம்ம ஊர்ல காலகாலமா எதிர்த்தாங்க, நாங்க எதிர்க்கிறோம், அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஹிந்தி கத்துக்கிறதுனா என்ன பிரச்சனை? ஒரு மொழி கத்துக்கிறதுனா என்ன பிரச்சனை? ஜாப் அப்ப ஹிந்தி கத்துக்கணும்ன்றீங்களா கத்துக்கூடாதுன்றீங்களா? கத்துக்கணும். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி எல்லாம் கத்துக்க முடியாது சார், ஹிந்தி எதுக்குறோம், ஹிந்தி எதுக்குறோம். ஹிந்தி எதுக்குறவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஹிந்தி கத்துக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன கொண்டு வந்தாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க, புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுச்சுன்னா வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்லிச்சா. தமிழ்நாட்டுல என்ன சொன்னாங்க உடனே, இல்ல இல்ல 2 மொழி கொள்கை தான். இப்ப என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஹிந்தி கிளாஸுக்கு காசு கட்டி எக்ஸ்ட்ராவா டியூஷன் போறவன் போயிட்டு இருக்கான், ஹிந்தி எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறவன் கத்துட்டு இருக்கான். அப்ப அரசு பள்ளிகள்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் என்ன ஆகாது, ஏழ்மையில இருக்கவங்க தான் என்ன ஆகுது, ஹிந்தி ஒரு விஷயம் சேராது. இந்த மொழி கத்துக்கிறதுல என்னதான் பிரச்சனையோ தெரியல நம்ம ஊர்ல, அது அப்படியே பேசி பேசியே பழகிட்டாங்க, ஹிந்தி வேணாம் ஹிந்தி வேணாம் ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டு. நமக்கு தான் தெரியுது, ஒரு இடத்துல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 8,000 ரூபாய்க்கு வேலைக்கு போனா 10,000 ரூபாய்க்கு ஒரு ஹிந்திக்காரன் வேலை செய்யறான். அவங்ககிட்ட நம்மளால மல்லு கட்ட முடியல. அவங்ககிட்ட பேசி, இந்த ஹிந்திக்காரன்கிட்ட பேசி ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட முடியல நம்மளால. ஹிந்தி தெரியணும், அப்பதான் நம்ம யோசணும், ஓகே ஹிந்தி தெரியணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஹிந்தின்றது ஒரு மொழி. சரி, இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது ஹிந்தியை பத்தி? இந்தியாவின் ஆட்சி மொழி என்னது? இந்தியாவின் அலுவல் மொழி என்னது? இந்தியாவின் அலுவல் மொழி என்னது? இங்கிலீஷா? அது ரெக்கக்னைஸ்ட் லாங்குவேஜ், அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்புல அங்கீகரிக்கப்பட்ட மொழி வந்து பாத்தீங்கன்னா 22. அபிஷியல் லாங்குவேஜ் என்ன வச்சிருக்காங்க, ஹிந்தியும் இங்கிலீஷும் வச்சிருக்காங்க. அது கான்ஸ்டியூஷன் ஏற்றும் போது என்ன சொல்லிருக்காங்க, ஹிந்தி தான் அபிஷியல் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல எல்லா சட்டங்களும் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால, நமக்கு ஏற்றின சட்டங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் ஏற்றி இருக்கிறதுனால என்ன பண்றோம், இங்கிலீஷ முதல் 10 வருஷத்துக்கு மட்டும் என்ன பண்றோம், இங்கிலீஷ் வச்சுக்கிறோம். 1950 கான்ஸ்டியூஷன் ஏற்றுனா 1960 தான் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றோம்னா வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வந்து என்ன பண்றோம்னா வந்து இங்கிலீஷ நிரந்தர ஆட்சி மொழியா வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அப்ப ஹிந்தியும் இங்கிலீஷும் ஆட்சி மொழி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. 1960க்குள்ள என்ன பண்ணணும், எல்லா மக்களும் ஹிந்தி கத்துக்கிட்டு இந்திய ஆட்சி மொழியை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு, நம்ம ஊர்ல ஹிந்தி திணிப்பு போராட்டம்னு ஒண்ணு வந்துச்சு. அதை வச்சுதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க. அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை சுரண்டி எடுத்துட்டாங்க. நல்லா பாத்தீங்கன்னா வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் எதுவே ஸ்டார்டிங்கே, அங்கதான் ஹீரோ ஆயிட்டாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆனா என்ன பண்ணணும், ஒருத்தனை வில்லன் ஆக்கணும். கரெக்டா? அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. 50 வருஷமா பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் சொல்றோம் இல்லையா. திராவிடன்னா யார் தெரியுமா? யார் திராவிடர்கள்? எதை வச்சு திராவிடன்னு சொல்றோம்? இப்ப தமிழ் பேசுறாலும் தமிழன்னு சொல்லலாம். ஓகே, இப்ப திராவிடன்னா என்ன அடையாளம்? திராவிட கட்சிகள் சொல்றோம் இல்லையா, அப்படியே திராவிடம்னா என்ன? திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னோட கட்சியும் திராவிட கட்சி தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகளோட நான் கூட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, திராவிட கழகங்களோட நான் கூட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து என்னோட கட்சியும் திராவிட கட்சி தான் சொல்றாரு. அப்ப திராவிடன்னா யாரு? அப்ப திராவிடன்னா என்ன ஃபர்ஸ்ட்? இட் இஸ் அ ரேஸ். ஓகேங்களா, இந்தியால 3 இனங்கள். சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ரேஸ், அவ்வளவுதான். இந்தியால எத்தனை இனங்கள் காணப்படுது? 3 இனங்கள். என்ன 3 இனங்கள்? ஆரியர்கள், திராவிடர்கள், மங்கோலியர்கள். கரெக்டா? திராவிடர்கள் நம்ம எப்படி இருக்கோம், கலரு கருப்பா இருக்குமா? ஆரியர்கள் எப்படி இருக்காங்க, இந்தி படத்துல வர ஹீரோ மாதிரி மீச இல்லாம இருக்காங்களா, வெள்ளையா இருக்காங்க. மங்கோலியர் எப்படி இருக்காங்க, மூஞ்சி சப்பையா இருக்கா,
அவங்க மங்கோலியர்கள். கரெக்டா? இந்த 3 இனங்கள் தான். இந்த திராவிடிசம்ன்றது பாத்தீங்கன்னா இஸ் a race. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ் பிட்வீன் மங்கோலியன்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கன்ஸ். சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா மங்கோலியர்களும் ஆப்பிரிக்கர்களும் கலந்த இனம் தானே அது திராவிடர்கள். மங்கோலியர்கள் எப்படி இருக்காங்க? மூஞ்சி சப்பையா இருக்கா? கண் எப்படி இருக்கு? இருக்கா இல்லையான்னு தெரியாம அளவுக்கு குட்டியாகுதா? ஆப்பிரிக்கர்கள் எப்படி இருப்பாங்க? முட்டை கண் இருக்குமா? நமக்கு எப்படி இருக்கு? ரெண்டும் மிக்ஸ் ஆனது மீடியம் சைஸ் கண்ணு. ஆப்பிரிக்கன் ஸ்கின் டோன் எப்படி இருக்கும்? ரொம்ப டார்க்கா இருப்பாங்களா? மங்கோலியர்கள் எப்படி இருப்பாங்க? வெள்ளையா இருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கும்? மிக்ஸ்டு. ஓகேங்களா? ஆப்பிரிக்கன்ஸோட ஹேர் எப்படி இருக்கும்? ரொம்ப சுருட்டையா இருக்குமா? மங்கோலியன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப சில்கியா இருக்கும். நம்ம ஊர் பொண்ணுங்களே பார்த்து இவனுக்கு மட்டும் எப்படி சில்கி ஹேரா பசங்க முடிய பார்த்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் சில்கி ஹேரா. நமக்கு எப்படி இருக்கு? ரெண்டு மிக்ஸ்டா பாத்தீங்கன்னா லைட் காலியா இருக்கா? கலர் எல்லாமே லிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் மிக்ஸ் பிட்வீன் ஆப்பிரிக்கன் அண்ட் மங்கோலியன் ரேஸ் தான் சயின்ஸ் சொல்லுது. சரி, இந்த இனம் வச்சுட்டு என்ன பண்ணும்? இந்த இனத்துக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பிரிவினைவாதம் தான், வேற ஒன்றும் கிடையாது. மொத்தமா என்னால பாத்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல ஹீரோவா இருக்க முடியல. அப்ப தனியா நான் ஒரு பிரிவை பிரிச்சுட்டு என்ன பண்ணேன், நான் அந்த மக்களுக்கு ஹீரோவா இருந்துக்கிறேன். கரெக்டா? இப்ப இந்தியன்ற உணர்வு ஜாஸ்தியா இருக்கணுமா, தமிழன்ற உணர்வு ஜாஸ்தியா இருக்கணுமா, இல்ல வந்து திராவிடன்ற உணர்வு ஜாஸ்தியா இருக்குமா? நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா வந்து இந்தியன்ற உணவே பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம். கரெக்டா? நீ இந்தியா தமிழான்னு கேட்டான்னு சொல்லுவாங்க, தமிழ் தான் சொல்லுவாங்க. கரெக்டா? ஏன் அந்த இது எந்த நாட்டிலயாவது நடக்குமா? நடக்காது. ஓகேங்களா? நிறைய வந்து பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் யுவர் சப்ஜெக்ட்ஸ் பேசுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து இந்தியான்ற ஒரு நாட்டுல கொடுத்துருக்க உரிமைகள் ஜாஸ்தி. ஒரு தேசத்தின் பெயர், நம்ம நாட்டுடைய பெயர் தெரியாம இந்த குடிமகன் யாராவது இருப்பாங்களா? ஏதாவது நாட்டுல இருப்பாங்களா? நம்ம ஊர்ல குரூப் 1 எக்ஸாம்ல கேள்வி அதுதான், தேசத்தின் பெயர் என்னவாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து சார் கொஸ்டின் ரொம்ப டஃப் சார். என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா என்னும் பாரத்னு சொல்லியிருக்கா பேரு. அரசியலமைப்புகளோட முதல் ஆர்டிகல்ல பேர் சொல்லியிருக்கு இந்தியா எனும் பாரத்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் தெரியும்? இது தெரியாது. எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தான் தெரியும். அதுலயும் சில பேர் தெரியாது, அதான் தப்பா மார்க் பண்ணிருக்கான். எந்த நாட்டிலேயாவது அந்த உரிமை இருக்குமா? ஒரு தேசத்தோட பேர் தப்பா மாற்ற அளவுக்கு எங்கேயாவது இருப்பாங்களா மக்கள்? நம்ம ஊர்ல இருக்காங்க. ஏன்? அரசியலமைப்பு அவ்வளவு உரிமை கொடுத்துருக்கு நமக்கு, அவ்வளவு ஜாலியா இருக்கும். நம்ம ஊர்ல என்ன சொல்றோம்? சார் உரிமைகளே இல்லை சார், பெண்களுக்கு பர்டிகுலர் உரிமையே இல்லை சார். உரிமைகள் இல்லையா? மற்ற நாடுகள் பாக்குறோம் சார், அரபு கண்ட்ரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 6 மாசம் இருக்கும் நினைக்கிறேன், 6 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல நியூஸ் பார்த்திருப்பீங்க. நண்பர்களுடன் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடிய 4 பெண்களின் தலை பொது வெளியில் வைத்த துண்டிப்புன்னு சொல்லிட்டு. எதுக்கு? பர்த்டே கொண்டாடினதுக்கு. என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? 4 பேரோட தலையும் பப்ளிக்ல வச்சு வெட்டி கொல்லணும்னு சொல்லிட்டு. இதுக்கு அவங்க கலாச்சாரம் வந்து கெட்டு போதான். பெண்கள் வந்து இந்த மாதிரி பிறந்த நாள்லாம் கொண்டாடி ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, நம்ம ஊர்ல எப்படி உரிமை கொடுத்தது? கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? என்னன்னா நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உரிமை நிறைய இருக்கு. சில இடத்துல வீட்டுல இல்லாம இருக்கலாம், வீட்டுக்குள்ள உரிமை இல்லாம இருக்கலாம். ஆனா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உரிமைகள் ஜாஸ்தியாவே இருக்கு. சரி, உரிமைகள் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம என்ன பண்ணணும்? உரிமைகளை பயன்படுத்தணும். உரிமைகள் பயன்படுத்த என்ன பண்ணணும்? உரிமைகள் தெரிஞ்சிருக்கணுமா? தெரியுமா? நமக்கு எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுமா? நான் சாதாரண ஒரு குடிமகனுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள் ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது என்னென்ன உரிமைகள் தெரியுமா? உரிமைகள் தெரிஞ்சாதான் கேட்டு பெற முடியும். சரி, இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டால் என்ன பண்ணலாம்? அதுக்கான தீர்வுகள் இருக்குன்னு தெரியுமா? இப்ப வந்து யூஜி பிஜி எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வரும்போது வந்து அதுக்கப்புறம் வந்து பாலிட்டிக்கல் சப்ஜெக்ட் நல்லா படிச்சாதான் நமக்கு என்ன தெரியுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் புக்ஸ் மட்டும் அப்படி இல்லாம கான்செப்ட் கிளாரிட்டியும் கிளாஸ்ல பாத்துக்கலாம். இன்னொன்னு நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்க நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் எது படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நியூஸ் பேப்பர் செலவிடுங்க. நியூஸ் பேப்பர் செலவிடுனா நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அப்படியே பார்க்க கிடையாது, நோட்ஸ்ன்ற ஒரு விஷயம் எழுதி இருக்கணும். ஓகேங்களா? நோட்ஸ் எழுதலைன்னா என்ன ஆகாது? நியூஸ் பேப்பரை
வாசிச்சு இதுவே இருக்காது. சரி, ரீசெண்டா நியூஸ்ல வந்து ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, ஆனா ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா எழுதி வைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ரீசெண்டா செலுத்தின செயற்கைக்கோள் என்ன? இந்தியா ரீசெண்டா செலுத்தின செயற்கைக்கோள் என்ன? எல்லாருமே எனக்கு நியூஸ்ல அதை பார்த்துருப்போம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து யூடியூப், ஃபேஸ்புக்லாம் வந்து, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் வந்திருக்கும், ஷேரும் பண்ணியிருப்போம். கரெக்டா? என்ன செயற்கைக்கோள்? CMS-01 செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோளை கொண்டு போன அந்த லான்ச் வெஹிக்கிள் இல்லையா, அதோட பேர் என்ன? PSLV C-50. எதுக்காக அந்த செயற்கைக்கோள்? செயற்கைக்கோள் நோக்கம் என்ன? எதுக்காக? கம்யூனிகேஷனுக்கும் எஜுகேஷனுக்கும். ஆல்ரெடி கம்யூனிகேஷனுக்கும் எஜுகேஷனுக்கும் இருக்க நம்மளோட சேட்டலைட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்காக என்னது இந்த சேட்டலைட் போயிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்டீங்களா நியூஸ்ல? நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியாது பாத்தீங்கன்னா வந்து நீங்க நோட்ஸா எழுதி வைக்கல. நியூஸ் பேப்பர்ல படிச்சதை அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நிறைய பேர் நியூஸ் பேப்பரே படிக்கல. படிச்சா என்ன பண்றோம்? எழுதி வைக்க கிடையாது. ஓகேங்களா? எழுதி வச்சு நியூஸ் தனியா ஃபாலோ பண்ணுங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம் யாரெல்லாம் கொடுத்தீங்க? குரூப் 1 எக்ஸாம் யாரெல்லாம் கொடுத்தீங்க? இப்போ யாருமே கொடுக்கலையா? பேப்பர் பாத்தீங்களா? குரூப் 1 பேப்பர் பாத்தீங்களா? எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருந்தது? 20 கொஸ்டினா? நேரடியா வந்திருந்தது எவ்வளவு கொஸ்டின் வந்தது? இந்த இவற்றின் எது நிலநடுக்கத்தின் அறிகுறி அல்லன்னு சொல்லிட்டு, விளைவுகள் அல்லன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சா? இவற்றில் எது நிலநடுக்கத்தின் விளைவுகள் அல்லன்னு சொல்லிட்டு, which of the following is not a consequence of earthquake ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்க? ஃபிஷர், பிளவுகள் ஏற்படுது. அடுத்தது சுனாமி. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை. அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரக்ஷன், அதாவது இடிபாடுகள். இதுல எது விளைவு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஏதோ சிம்பிள் கொஸ்டின். எங்க வந்திருக்கு? ஜாகிரபி வந்திருக்கு. ஆனா என்ன காரணம் அது கேட்டிருக்கு? இந்த ஜனவரி மாசம் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி டிசம்பர் கடைசியில் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்படுது. இப்ப நிலநடுக்கம் ஏற்படும் போது நியூஸ்ல இருந்துச்சுன்னா வந்து சுனாமியும் ஏற்படுதுன்னு இருந்துச்சு, இடிபாடுகள் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொன்னோம், அது பிளவுகளும் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல இருக்க அந்த விஷயங்கள் அப்படியே நான் கொஸ்டின் பேப்பர்ல ஏற்படும். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுக்கவங்க கண்மூடித்தனமா புக்கை அப்படியே பாட்டு புரட்டி கொஸ்டின் பேப்பர் எடுக்க கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க காதுல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அவங்களுக்கு ஞாபகம் இருக்க நியூஸ் என்னவோ அது ரிலேட்டட் என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? எப்பவுமே கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். ஜனவரி 3ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த குரூப் 1 எக்ஸாம். ஜனவரி 2ஆம் தேதி நியூஸ் பேப்பரை கரெக்டா படிச்சுட்டு போயிருந்தா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலாம். என்ன நியூஸ் இருந்துச்சு? ஜனவரி 2ஆம் தேதி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, வேல்பாரி. வேல்பாரி என்ற நூலின் ஆசிரியர் யாரு? சு வெங்கடேசன். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு இல்லையா, சு வெங்கடேசன். அவருடைய நாவல் தான் அது வேல்பாரி. அந்த வேல்பாரி நாவல் பத்தி என்ன ஜனவரி 2ஆம் தேதி பேப்பர்ல இருக்கு. சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க அவருக்கு. 2011 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க, வேற ஒரு இதுக்காக, படைப்புக்காக. ஓகேங்களா? இப்போ அவருடைய நாவல் தான் பாத்தீங்கன்னா வேல்பாரின்ற நாவல். அவங்க அதை பத்தி நியூஸ்ல இருக்கு. ஸோ பேப்பர் படிச்சுட்டு போனா என்ன பண்ணலாம்னா வந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வந்து more than 50% of the questions are related to பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ். டைரக்டா கேட்கலனாலும் இன்டைரக்டா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் எதுவும் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ எதாவது டவுட் இல்லை இல்லையா? ஸோ யாரெல்லாம் வந்து அகாமடேஷன்ல இருக்கீங்களோ அகாமடேஷனுக்கு போங்க. மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு ஸ்டடி ஹவர்ஸ்க்கு இங்க லைப்ரரிக்கு வரலாம். சரிங்களா? கரெக்டா பிளேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அகாமடேஷன்ல இருக்கவங்க வெளியில போனீங்கன்னா இன் டைம் அவுட் டைம் நோட் பண்ணிட்டு போங்க. தேவையில்லாம வெளியில போகாதீங்க. ஓகேங்களா? ஏதாவது ரொம்ப அவசர தேவை இருந்தா மட்டும் போங்க. சரி, பாப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போம்.